பெண்களுக்கு எதிராக கிரைம் நடக்கும்போது பொலிட்டிஷியன் சார்பாக ஜாமீனுக்காக வருவாங்க சார், இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுறதுக்கு, ஆள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறது. இப்படி பொலிட்டிஷியன் சார்பாக வரக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த வட்ட செயலாளர் வண்டுமுருகன் கேட்டகரி ஆட்கள் தான் வருவாங்களா சார்? எல்லாரும் பேசுவாங்க, எல்லா கட்சியில் இருந்து ரூலிங் பார்ட்டியில் கூட பேசுறது. ஏன்னா அந்த சினிமாவில் அந்த எப்படி பண்ண அந்த சீன் எப்படி சுட்டு, நானே சினிமாவில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு டைரக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் அப்படியே ஆக்ட் பண்ணுங்க, அந்த நான் அப்படியே ஆக்டிங் பண்ணேன். என்ன படம் சார்? தீரன் அதிகாரம் 1 கதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னதை அப்படியே எடுத்துட்டாங்களா சார், இல்லை சினிமாவுக்காக கொஞ்சம் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டாங்க சார்? உண்மையோட மர்டர் நடக்காம இருந்திருந்தா அந்த பவாரியா என்கவுண்டருங்கிறது நடக்காம போயிருக்குமா, அல்லது இன்னும் லேட்டாக இருக்குமா சார்? மர்டர் நடந்தாமல் இருந்தால் டெஃபினட்டாக லேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்தது. காரணம் என்ன, நீங்கள் ஐஜி லெவலில் அந்த இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் டைரெக்டாக போகலைன்னா பவாரியா என்கவுண்டரே நடந்திருக்காதா? இல்லை அது நடந்திருக்காதுன்னு நான் தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஏன் இந்த தமிழ்நாடுல இது மாதிரி இது செலக்ட் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் ஏவரேஜ் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தமிழ்நாடுல தான் ஒரு தங்கம் அதிகமாக கிடைக்கும், கோல்டு அதிகமாக கிடைக்கும். 2 குதிரை என் வண்டிக்கு முன்னாடி 2 பின்னாடி அப்படியே எஸ்கார்ட் பண்ணிவிட்டு எனக்கு டிஸ்ட்ரிக்ட் போலீஸை கூப்பிட்டு போனார். அந்த மாதிரி மரியாதை எனக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கல. பொதுவாக போலீஸாரோடைய பொங்கல் ஃபெஸ்டிவல் அந்த செலிப்ரேஷன் எப்படி சார் இருக்கும்? நியூ இயர், பொங்கல், தீபாவளி எல்லா ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டைமில் போலீஸ் வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்க அங்கே டியூட்டியில் இருப்பாங்க. அது ஒய்ஃப் அப்பா அம்மாலாம் ஹேண்டில் பண்ணிடலாம், பட் குட்டீஸ் எப்படி சார் ஹேண்டில் பண்ண? அது இருக்கும், அது ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 12th டிசம்பர் செகண்ட் பையங்க பர்த்டே, தட் டே தான் அந்த இவர் பங்குமார் என்கவுண்டர் நடந்தது. ஸோ அதை என்கவுண்டர் பண்ண நாங்கள் அது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தானே சார்? அதுதான், எவ்வளோ அதிகமாக அவங்களுக்கு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும் அப்போது எங்களுக்கு டியூட்டி அதிகமாக இருக்கும். பொதுவாக போலீஸில் சேர்ந்ததுக்கப்புறம் போலீஸில் இருக்கிற மேரேஜ் பண்ணுவாங்க சார், மேரேஜுக்குள்ள லீவ்லாம் எப்படி சார்? எல்லாருக்கும் நாங்கள் கொடுப்போம் லீவ். இது லீவ் கிடைக்காதுன்னு அப்படி ஒன்றும் கிடையாது. சில சமயம் ரொம்ப டஃப்பாக ஒரு டைம் இருக்கும்போது டிஎஸ்பியிலேருந்து புதுசாக போட்டாங்க. எங்கள்கிட்ட ஒரு 500 போலீஸ் பீப்புள் இருந்தாங்க. அந்த திடீர்னு போஸ்டிங் போட்டாங்க எல்லாரும். அதில் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆனால் தலை பொங்கல்னு சொன்னாங்க. சில பேர் சொல்கிறாங்க அவங்க ஊர் போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது 500ல் 400 போலீஸ்மேன் அந்த தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொதுவாக போலீஸில் சேர்ந்ததுக்கப்புறம் போலீஸில் இருக்கிற மேரேஜ் பண்ணுவாங்க சார், மேரேஜுக்குள்ள லீவ்லாம் எப்படி சார்? சரி, லீவ் எல்லாருக்கும் நாங்கள் கொடுப்போம் லீவ். இது லீவ் கிடைக்காதுன்னு அப்படி ஒன்றும் கிடையாது. சில சமயம் ரொம்ப டஃப்பாக ஒரு டைம் இருக்கும்போது ஒரு லீவ் கிடைக்காம இருக்கலாம். பட் அவங்க பர்சனல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், லைக் மேரேஜ் மட்டும் இல்லை, மேரேஜில் கட்டாயம் ஒரு லீவ் கிடைச்சி தான் ஆனோம். பட் இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஃபேமிலியில் ஏதாவது சப்போஸ் மேரேஜ் ஒரு டெத் ஒரு எனிதிங் இருந்தால் அதில் எல்லாருக்கும் நான் லீவ் கொடுத்து செய்வோம். ஓகே, ஒரு உதாரணமாக நான் ஒரு நியூ பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணேன். நான் புறநகர் கமிஷனர் இருந்தேன். ஓகே சார், நமஸ்கார் ஆஃபீஸ். ஆமாம், அங்கே நிறைய போலீஸ் எங்கள் ஏஆரில் பர்டிகுலர் ஆம்டுஜரில் யங் போலீஸ் பீப்புள் டிஎஸ்பியிலேருந்து புதுசாக போட்டாங்க. எங்கள்கிட்ட ஒரு 500 போலீஸ் பீப்புள் இருந்தாங்க. ஓகே, அந்த திடீர்னு போஸ்டிங் போட்டாங்க எல்லாரும். அதில் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆனால் தலை பொங்கல்னு சொன்னாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பொங்கல். சில பேர் சொல்கிறாங்க அவங்க ஊர் போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது 500ல் 400 போலீஸ்மேன் அந்த திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர் அந்த சைடில், அவுட் சைட் சென்னை. ஸோ அது எல்லோரும் நான் கிரிவல்ஸில் போகும்போது பரேட்டில் எல்லோரும் கேட்டாங்க, சார் எங்களுக்கு லீவ் பண்ண போகிறதுக்கு. சில பேர் கேட்க முடியல, தெரியும் லீவ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணோம், நாங்கள் அந்த சரி ஓகே, நான் ஏஆரில் எத்தனை பஸ்ஸு இருக்கோம். அப்போ நான் என்ன பிளான் பண்ணேன், இந்த ஒரு பொங்கல் டைமில் ஹாலிடே இருக்குது, லீவ் இருக்கும். லீவில் ப்ரிஸ்னர் எஸ்கார்ட் இருக்காது, ப்ரிஸ்னர்ஸ் இருக்கும் பாருங்கள். புழல் ஜெயிலில் இருந்த எல்லா ஜெயிலில் ஸ்டேட்டில் இருக்குது, எல்லா ஸ்டேட் மட்டும் இல்லை, இந்தியாவில் சில இங்கேருந்து எஸ்கார்ட் எடுத்துகிட்டு டெல்லி, நார்த் இந்தியா போகன்ட்டுருக்கோம். அந்த மாதிரி ப்ரிஸ்னர்ஸ் எஸ்கார்ட் இருக்கும். இந்த ஹாலிடேயில் ப்ரிஸ்னர் எஸ்கார்ட் இல்லை. அப்போ போலீஸ்க்கு எல்லாம் பந்தோபஸ்த் டியூட்டி தான் போடுறோம். இப்போ நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். நிறைய பேர் டியூட்டியில் போட்டால் அதில் ஒரு கட்டாயம் நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லாட்டி ஒரு கம்மி இன்ஸ்டன்ட் போட்டு கூட நல்லா எஃபெக்டிவ் வேலை வாங்கினா கூட கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்த்தோம்.
ஸோ நான் 400 போலீஸ்க்கு எல்லாருக்கும் நான் லீவ் கொடுத்துட்டேன். லீவ் 400 மட்டும் இல்லை, போலீஸ்க்கு. 400 எல்லாம் time லீவ் ல, கொடுத்தேன். same time. எட் டைம். அதை எப்படி கொடுத்தேன்? லீவ் மட்டும் இல்லை, நான் ஒரு 10 பஸ்ஸு ஏற்பாடு பண்ணேன். இங்கே ஒவ்வொரு பஸ்ஸில் ஒரு 40 பேர் உட்கார வச்சுட்டு, அவங்க யாருக்கு 2 பஸ் கோயம்புத்தூர் போனாங்க, 2 திருநெல்வேலி, 2 திருச்சி, அந்த மாதிரி யார் யார் போனோம். 2 நாள் பஸ் அங்கே இருக்கும். 13th அன்னைக்கு அனுப்புகிறோம். போயிட்டு 13th ஜனவரி போயிட்டு திருப்பி 17th ஜனவரி திருப்பி இங்கே வரணும். வாவ். பஸ்ஸை எங்கே நிற்கும் அங்கே வந்துட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். நீங்கள் கேளுங்க, எல்லா போலீஸ் அங்கே டியூட்டியில் இருந்தாங்க, எல்லோரும் கேளுங்க, உண்மையானு கேளுங்க நீங்கள். ஓகே. ஆனால் இந்த சம்பவம் நடக்கலை. ஆ. அப்போ என்ன அர்த்தம்? ஆனால் இருக்கிறது போலீஸ் எல்லோரும் சொன்னோம், நான் நிறைய பேருக்கு லீவு கொடுத்துட்டோம், இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காக வேலை பார்க்கணும், நல்லா இன்ட்ரெஸ்டோட டியூட்டி பார்க்கணும். ஏன்னா இது ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா சபர்பன் எங்களுக்கு அது ஒரு குட்டி ஸ்ட்ரென்த், ஒரு அதிகமாக ஸ்ட்ரென்த். டோட்டல் 4000 போலீஸ் தான் அப்போது. டோட்டல் 4,000 ஒரு கொஞ்சம் கேஜுவலிட்டி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ 400 பீப்புள் அப்படியே லீவ் கொடுத்துட்டோம் ஒரே டைமில். அப்போது அந்த கொஞ்சம் நீங்கள் பாக்கியெல்லாம் கொஞ்சம் நல்லா எல்லோரும் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டோட ரொம்ப நல்லா பார்த்தாங்க. எந்த சம்பவம் நடக்கலை. அப்போ நான் நினச்சேன், லீவ் ஏன் கொடுக்குறதுக்கு என்ன கஷ்டம் லீவ் கொடுக்குறது? இப்போ நீங்கள் லீவுக்கு கேள்வி கேட்டீங்க. ஒரு உதாரணமாக, நான் ஏஎஸ்பி இருந்தேன் திருநெல்வேலி மாவட்டத்தில், அம்பாசுந்தரம் சப்டிவிஷன். அப்போ திருநெல்வேலி கட்டபொம்மன் மாவட்டம், அதில் ஃபுல் டிஸ்ட்ரிக். இப்போது திருநெல்வேலி சிட்டி இருக்குது, கமிஷனர், அப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் இருக்குது, அப்போ தென்காசி டிஸ்ட்ரிக், எல்லாம் ஒரே டிஸ்ட்ரிக் தான், ஒரே மாவட்டம். அதில் 4 சப்டிவிஷன் மொத்தம். என் சப்டிவிஷனில் 20 போலீஸ் ஸ்டேஷன்ஸ். 20 போலீஸ் ஸ்டேஷனில் டோட்டல் 6 சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ். அப்போ பாக்கி சப் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம். அப்போது ஸ்டேஷன் இன்சார்ஜ் வந்து சப் இன்ஸ்பெக்டர் தான் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டருக்கு மாத்திரம், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ். ஸோ ஒரு டைமில் நான் எல்லா இன்ஸ்பெக்டர் லீவில் கொடுத்தேன். நான் யாரும் இன்ஸ்பெக்டர் லீவ் கொடுத்தா சரி கொடுத்தேன். ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். திடீர்னு அவர் சொன்னார், சார் அவருக்கு ஊரில் ஏதோ டெத் ஆயிடுச்சு அர்ஜென்ட் அப்படின்னு நான் லீவ் கொடுத்துட்டேன். யாரும் இன்ஸ்பெக்டர் இல்லை, ஃபுல் சப்டிவிஷனில் 20 போலீஸ்னா ஒரு இன்ஸ்பெக்டர் இல்லை. அப்போ ஒரு ஜிசிஆர் கேஸ் ரிப்போர்ட் ஆனது அங்கே சரண் மகாதேவியில். ஒரு ஜிசிஆர் மீன்ஸ் கிரேவ் கேஸ், ஒரு அந்த மர்டரும் அட்டெம்ப்ட் மர்டர், ரேப்போ, அந்த மாதிரி ஒரு கேஸஸ் வரும். இல்லாட்டி ஒரு திருடு இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட லிமிட் மேலே ஒரு திருடு இருந்தால் அந்த கிரேவ் கேஸ் சொல்லுவாங்க போலீஸில், சீரியஸ் கேஸ். அதுக்கு கிரேவ் கேஸ் ஒரு எங்களோட ஸ்டாண்டிங் ஆர்டரில் ஒரு கிரேவ் கேஸ் கிளாஸிஃபை ஆயிடுச்சுன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் இன்ஸ்பெக்டர் தான் பண்ணும். ஓகே. ஸோ அப்போ எல்லா இன்ஸ்பெக்டர் லீவில். அப்போ ஒரு கிரேவ் கேஸ் ரிப்போர்ட் ஆனது சர்மாதேவியில், ஒரு பெரிய டக்காய்டி கேஸ் ஒரு ரிப்போர்ட் ஆனது. இப்போ நான் எஸ்பிகிட்ட பேசினேன், சார் எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் நீங்கள் இங்கே கொஞ்சம் ஏதாவது இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டர் இங்கே போட்டால் அந்த எஃப்ஐஆரும் ஃபர்ஸ்ட் கேஸ் டைரியில் கையெழுத்து போடணும், அதை யார் இன்சார்ஜ் தானே எந்த இன்ஸ்பெக்டர். ஏன்னா உங்கள்கிட்ட 6 இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, எங்கே போயிட்டாங்க, நான் லீவ் கொடுத்தா சார். எப்படி நீங்கள் எல்லோரும் 6 பேருக்கு ஒரு டைமில் லீவ் கொடுக்கலாம்? அப்படி பண்ணோம். கடைசியில் ஒரு நாங்கதாரி இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் போட்டுட்டு ஒரு கையெழுத்து பண்ணுவோம். ஒன்றும் ஆகாது. ஒரு லீவ் கொடுத்தா சில ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நான் இந்த எனக்கு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது நிறைய ஆஃபீஸர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நான் அதில் கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இருக்குது. லீவ் கொடுக்குறது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் ஒரு போலீஸ் வேலை ரொம்ப நல்லா நடக்கும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் லீவ் எப்போ தேவைப்படுது லீவ் கொடுத்துருங்க. லீவ் லிமிட் தான் இருக்கும். ஒரு வருஷத்தில் எத்தனை லீவ் போட முடியும்? லீவுக்கு லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே லீவ் போட முடியாது. சரி லீவ் கொடுங்க, இருக்கிறது எக்ஸ்டெண்ட் வச்சுட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்டோட வேலை பார்த்தா அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்னொரு டைம் என்ன, நீங்கள் லீவ் அதை கேள்வி கேட்குறதுனால ஒரு எனக்கு ஞாபகம் வருது. நான் ஐஜி நார்த் ஜோன் இருந்தேன். நார்த் ஜோன் ஐடி காஞ்சிபுரம் டிஐஜிக்கு நான் லீவ் கொடுத்தேன். காஞ்சிபுரம் டிஐஜி மிஸ்டர் ராஜேந்திரன், எஸ்ஜி ராஜேந்திரன், அவங்க ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் கோயம்புத்தூர் போகிறோம், லீவ் கேட்டாங்க, நான் லீவ் கொடுத்துட்டேன். அப்போ காஞ்சிபுரம் எஸ்பி திடீர்னு லீவ் கேட்டாங்க, சார் எங்களுக்கு அதே ஒரு ஃபேமிலி பர்சனல் ஒர்க் லீவ் கேட்டாங்க, நான் லீவ் கொடுத்தேன். லீவில் போயிட்டாங்க. ஈவினிங் அங்கே இருந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணார், சார் அங்கே ஒரு மர்டர் ஆயிடுச்சு, அதில் ஒரு பெரிய சென்சேஷனல் மர்டர். அப்போ நான் விழுப்புரம் டிஐஜி இன்சார்ஜ் சஞ்சய் அரோடா, அவர் இப்போ டெல்லி போலீஸ் கமிஷனர் இருக்கார், அவர் விழுப்புரம் இன்சார்ஜ். நான் சஞ்சய் அரோடாட்டு சொன்னால், நீங்கள் எங்கே காஞ்சிபுரம் வந்துட்டு இது பாருங்கள். அப்போ திருவள்ளூர் இன்சார்ஜ், திருவள்ளூர் எஸ்பி மிஸ்டர் வரதராஜன், அப்புறம் திருச்சி ஐஜி ஆகிட்டு அவர் ரிட்டையர் ஆனார்.
அவர் திருவள்ளூர் எஸ்பி, அவர் நான் இன்சார்ஜ் போட்டேன் காஞ்சிபுரம்க்கு. ஸோ வரதராஜ் சொன்னேன், நீங்கள் எங்கே விசிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ நாங்கள் அங்கே டிஜிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், அந்த மாதிரி இன்சிடெண்ட் இருக்கு. அப்புறம் அதே இன்சிடெண்ட்டில் சாமியார் அரெஸ்ட் ஆனார், அது பெரிய இன்சிடெண்ட். எஸ். ஸோ அப்புறம் டிஜிட்டை நாங்கள் போய் இன்ஃபார்ம் பண்ணோம், அந்த மாதிரி. அப்போ நீங்கள் எல்லோரும் லீவ் எப்படி கொடுத்தீங்க, எஸ்பி டிஐஜி எல்லோரும் நீங்கள் எப்படி லீவ் கொடுத்துட்டீங்கன்னு கேட்டாங்க. சார் ஒன்றும் ஆகாது, லீவ் கொடுக்குறது ஒன்றும் ஆகாது. அது ஒரு பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மென்டல் பிளாக் இருக்குது சில அதிகாரிகளுக்கு. ஓகே. சில அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, எஸ்பி இது ஏஎஸ்பி டிஎஸ்பி லீவ் கொடுக்கக்கூடாது, யாருக்கு லீவ் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நான் சிரிப்பேன் அங்கே. அதை ஏன் ஐ லாஃப் அட் தட். நிறைய பேர் வச்சுட்டு நீங்கள் டியூட்டி பண்ணி ஒரு பந்தோபஸ்த், ஒரு சின்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் ஒரு 10 பேர் போகிறாங்க, ஒரு ஊர்வலம் போகிறாங்க, பின்னால் 20 போலீஸ் போகிறாங்க. அது அப்படி பாதுகாப்பு. பப்ளிக் போகிறது 10 பேர், ஆனால் போலீஸ் 20 பேர். போலீஸ் 20 பேர். லாஸ்ட் மந்த் கூட ஒரு மீட்டிங்கில் ஒரு பார்ட்டியோட அந்த ஒரு பார்ட்டியோட தொண்டர்கள் பேர் 50 பேர் தான், ஆனால் போலீஸ் 200. நான் ஏன் எங்கள் எல்லோரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். நான் இந்த இடத்துல எஸ்பி டிஎஸ் நான் உங்களுக்கு ஏதாவது உதாரணம் சொல்லியிருக்கேன், ஏஎஸ்பி நாள்லேருந்து உதாரணம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் எங்கே வேலை பார்த்தேன், நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக தேவையில்லாத ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரென்த் வேஸ்ட் பண்ணக்கூடாது, போலீஸோட மரியாதை போயிடும். அப்போ ரெண்டாவது லீவ் யாருக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. நான் எந்த டைமில் என்னோடய ஏஎஸ்பி நாள் தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அண்ட் அப்புறம் கடைசி ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நான் சொல்லுங்கள், யார் லீவ் கேட்டால் நான் லீவ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். ஒன்றும் ஆகாது, லீவில் போங்க, இருக்கிற ஆள் நல்லா வேலை பார்த்துங்க, போதும். அது தட்ஸ் போலீஸ் ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாதா, ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காதா சார் போலீஸோடைய? இட்ஸ் நாட் ட்ரூ. இது உண்மை கிடையாது. ஓகே. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். எதிரி வைக்கணும், எதிரி இருக்காங்க. ஏமாத்தணும், ஏமாத்துறாங்க. அதெல்லாம் நடுக்க எதிரிகள், எனிமிஸ் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. பட் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த கேட்டகரி இல்லை. அது எப்படி சார்? இல்லை, எதிரி கூட நீங்கள் எக்கச்சக்கம் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் நியாயமான ஒர்க் பண்ணும்போது அந்த எதிரி, அது எனக்கு ஒரு லாஸ்ட் டைம் ஒரு கேள்வி கேட்டாங்க, சார் நீங்கள் எவ்வளோ என்கவுண்டர் பண்ணீங்க? அப்போ என்கவுண்டர் ஃபேமிலி ஒரு பெரிய உங்கள் பலி வாங்குறதுக்கு உங்கள் மேலே ஒரு இது இருக்கும், செக்யூரிட்டி இது தேட்டு. ஒன்றும் இல்லை, நாங்கள் நியாயமாக ஒர்க் பண்ணும்போது நம்ம ஏதோ மோட்டிவ் வச்சுட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ கட்டாயம் அந்த இது இருக்கும். நியாயமான கரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணால் இந்த எதிர்ப்பு இருக்காது. எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அவங்களே தெரியும் அவர் குற்றம் பண்ணால் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். மிரட்டல் இருக்கும். 1-2 கேஸில் எங்களுக்கு திருநெல்வேலியில் இருக்கும்போது ஒரு மிரட்டல் எனக்கு கிடைச்சது. பட் நான் ஒன்றும் அவ்வளோ சீரியஸாக எடுக்கல. இதெல்லாம் மிரட்டலில் என்ன போகுது, அந்த அது நத்திங். இட்ஸ் நம்ம அவங்க தெரியும் நியாயமாக நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதுக்காக ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒன்றும் இது இஷ்யூ வராது. பட் அரசியல்வாதிகள்லாம் ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்களா சார்? இல்லை, அதில் ஒன்றும் இல்லை, சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம செய்ய முடியலன்னு செய்ய முடியாது, சில பேர் செய்வாங்க அந்த மாதிரி. இன்கேஸ் பொலிட்டிஷியன் சொல்லி நம்ம எதுவும் கேட்கலாட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க சார். நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துருக்கோம். அது இருக்கும், அது எல்லோரும் இருக்கிறோம். நாங்களே நிறைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் இருக்கும். ஒரு பொலிட்டிஷியனால ஒரு போலீஸாரை பழி வாங்கணும்னா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ண முடியும். சரி, பொலிட்டிஷியன் தான் கவர்மெண்ட், அவங்க தான் கவர்மெண்ட், நாங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் தான் மாஸ்டர், அவங்க தான் ஒரு ஓனர்ஸ், நாங்கள் சர்வெண்ட்ஸ். ஸோ சர்வெண்ட்ஸ் வி ஹவ் டு பி சர்வெண்ட் ஆல்வேஸ், வி ஆர் நாட் தி ஓனர்ஸ். ஸோ சர்வெண்ட் நாங்கள் ஒபே பண்ணி தான் ஆகணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ட்ரான்ஸ்ஃபர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், எங்கே போட்டால் போய் தான் ஆகணும். இப்போ கூட தமிழ்நாட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு பொலிட்டிஷியனுக்கும் டேரெக்டாக ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக அப்படியான ஃபைட்டில் சினிமாவில் பார்க்கும்போது போலீஸ் தான் வின் பண்ணுவாங்க. பட் ரியல் லைஃப்பில் எப்படி சார் இருக்கும்? இல்லை, ஃபைட்டு நீங்கள் அதை சொல்கிறீங்க, ஃபைட் ஆன் பிரின்சிபல்ஸ் சப்போஸ் இருக்கும், ஒரு ஆன் பிரின்சிபல்ஸ். நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க, என்னால் செய்ய முடியல, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, தான் சொல்லுங்கள். பிரின்சிபல்ஸை நம்ம ஃபைட் பண்ணால் ஐ டோன்ட் திங்க் தட் வி லூஸ். நாங்கள் எப்போவுமே பரவாயில்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் கூட பரவாயில்ல, எந்த போஸ்ட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல. எனக்கே சில ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ரொம்ப இன்கன்வீனியன்ட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது. அதில் என்ன போகுது, ஒன்றும் இல்லை, கடைசியில் மக்களுக்கு தெரியும் என்ன உண்மை என்ன தெரியும். ஸோ அது ஒரு யார் வின் பண்ணுறதுக்கு எதாவது சொல்ல முடியாது. அது யார் பவரில் இருக்கோம், பொலிட்டிக்ஸில் சில பவரில் இருக்கோம், சில பவர் இல்லாத இருக்கும். கவர்மெண்ட் சைடில் இருக்கிறது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அதை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நியாயமான இன்ஸ்ட்ரக்ஷன் உபயோக பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல எனக்கு என்ன புரியலை அப்படின்னா, ஒரு போலீஸ்காரரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அவர் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் தானே போக போகிறார். இதில் என்ன பொலிட்டிஷியனுக்கு சாதிச்சிட போகிறாங்க, வின் பண்ணிட போகிறாங்க, எனக்கு புரியவே இல்லை. அதுதான் ஒரு நமக்கே மனசில் ஒரு இது இருக்கணும், நம்ம மோரல் ஸ்ட்ரென்த் இருக்கணும்.
ஓகே. ஒரு முதல்ல பரவாயில்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எங்கே போனால் போயிடும். நிறைய போலீஸ் அது மாதிரி இருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போயிடும், நோ ப்ராப்ளம். பட் என்ன கரெக்ட் அது கரெக்டாக செய்யும். அதுதான் எத்திக்ஸ், அதுதான் ஆனஸ்டி. அப்படி பண்ண தான் லைஃப்பில் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். போலீஸ் வேலையோட உண்மையான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ இருக்கும், நாங்கள் நினைச்சோம் இதுதான் கரெக்டு, அதான் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஓகே. என்ன ஆனால் பரவாயில்ல அது பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். நான் ஒரு சபர்பனில் இருக்கும்போது நான் ஒரு டெய்லி 1 hour எல்லா மக்கள் நான் பார்ப்பேன். சில அதிகாரிகள் மக்கள் அப்படி ஈஸியாக பார்க்கவே முடியாது. ஹை லெவலில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நான் எவ்ரிடே 1 hour மினிமம் நான் மக்கள் பார்க்குறேன். எங்கே ரவுண்ட் போனால் கூட நைட்டில் திருப்பி யாரும் வெயிட் பண்ணுறாங்க நம்ம ஆஃபீஸில், அங்கே போய் வந்துட்டு பார்த்துட்டு திருப்பி தான் வீட்டுக்கு வரேன். லேட்டான நைட் 9 மணி ஆனால் கூட பரவாயில்ல, பார்த்து தான் வருவேன். என்னால் என்ன முடிஞ்சால் நான் அந்த ரிலீஃப் தான் கொடுப்பேன். ஓ. ஸோ ஒரு சின்ன சின்ன மேட்டர்ஸ் நிறைய எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் அவருக்கு எப்படி ரிலீஃப் கொடுத்தான், அவர் யாருக்கு ரிலீஃப் கொடுத்தோம் அவர் கட்டாயம் ஞாபகம் இருக்கும். நான் ரிலீஃப் கொடுத்தா எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கும். அதுதான் எனக்கு பெரிய விஷயம், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். புரியுது சார். அப்போ எப்போ சார் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஆன் டியூட்டியில் அல்லது டியூட்டியில் இருக்கும்பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸ்டுக்கான ஒரு மந்த் இருக்குல்ல ஸ்பெசிஃபிக்காக, எந்த மந்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது? அதை சொல்ல முடியாது மந்த், அதை நாங்கள் முடிவு பண்ண முடியாது. ஓகே. இப்போது அந்த பாக்கி மந்தில் ஒரு உதாரணமாக சப்போஸ் ஜூன் ஜூலையில் நீங்கள் சொல்லுவீங்க ஓகே இந்த ஃபெஸ்டிவல் இல்லைன்னு நடக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஒரு ஃபிகர் பார்த்தா போலீஸ்க்கு மேக்ஸிமம் மர்டர் நடக்கிறது ஜூன் ஜூலையில் தான் நடக்குது. ஏன் நடக்குதுன்னு தெரியல. மேக்ஸிமம் ஆமாம், எவ்ரி இயர் நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்த்தா, மர்டர்ஸோட பேட்டர்ன் பார்த்தா, ஓ நாங்கள் ஒரு 10 வருஷம் நான் ஸ்டடி பண்ணேன். ஓகே. சம்மர்ஸில் தான் மர்டர்ஸ் அதிகமாக நடக்குது, ஏன்னு தெரியல. ஓகே. ஸோ அதை அவங்க அப்படியே மர்டர் நடக்கிறது, அப்போ நாங்கள் அப்படியே டியூட்டி ஒரு டஃப் ஆயிரும். அப்போ அதனால தான் நாங்கள் ஒரு ரிலாக்ஸாக இருக்கோம். அதை நாங்கள் முடிவு பண்ண முடியாது. போலீஸ் டியூட்டியில் இருக்கும்போது அடுத்த ஆள் தான் முடிவு பண்ணணும். ஒரு ஆள் போய் மர்டர் பண்ணிட்டான்னா அந்த அதில் நாங்கள் டியூட்டி. ஸோ அவங்க தே டிசைட் அவர் வெதர் we will be peaceful or not. நாங்கள் பீஸ்ஃபுல்லாக இருப்போம் இல்லையா, அது மற்ற எல்லாம் டிசைட் பண்ணுவாங்க, நாங்கள் டிசைட் பண்ண முடியல. ஓகே. அது அன்ஃபார்ச்சுனேட். எஸ் சார். உண்மை. ஓகே. ஆமாம் சார். இப்போ சமீபத்தில் அண்ணா நகரில் ஒரு சிறுமியோட பாலியல் வன்கொடுமை வழக்கில் அண்ணா நகருடைய காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் வந்து பணியிட நீக்கம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அந்த விஷயங்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்களோ, ஒருவேளை இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு? சரி, அது ஒவ்வொரு இஷ்யூக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் முறை இருக்கும். ஓ. சில அவங்க நினைக்கிறாங்க இது கரெக்டாக இருக்க செய்கிறாங்க, ஒருவேளை லீகலாக தப்பாக போயிடுவாங்க. ஓகே. சில குட் ஃபேத்தில் பண்ணலாம். சில தெரிஞ்சிட்டு தப்பாக இருக்க, ஏதோ ப்ரெஷரில் ஏதோ காரணத்துக்காக செய்கிறாங்க, அதுக்கு அது தப்பு. லீகல் ஆக்ஷன் ஆனால் இல்லையா, சில சமயம் லீகல் ஆக்ஷன் வருது, அப்படி பப்ளிசிட்டி வருது, அது வேறு விஷயம். சில சமயம் உண்மை பப்ளிசிட்டி வராது, தப்பு நடக்கிறது, அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு போகிறாங்க, அதெல்லாம். ஸோ டிவியேஷன்ஸ் இருக்கும், சட்டம் எப்படி இருக்கும், சட்டத்திலேருந்து டிவியேட் பண்ணிவிட்டு எங்கே போகிறதுக்கு அது டெஃபினட்டாக பார்த்து நிறைய டிவியேஷன் நடக்கும். சில சமயம் கண்டுபிடிச்சிருவாங்க, யார் மாற்றுவாங்க, சில பேர் அப்படியே எஸ்கேப் ஆகிறாங்க. ஸோ எந்த டிவியேஷன்ஸ் இருக்க சட்டத்தில் டிவியேஷன் ஆகக்கூடாது, அதுதான் நான் ஜெனரலாக சொல்ல முடியும். பொதுவாக இந்த மாதிரி சின்ன சின்ன க்ரைம் நடக்கும்பொழுது அல்லது பெண்களுக்கு எதிராக க்ரைம் நடக்கும்போது பொலிட்டிஷியன் சார்பாக ஜாமீனுக்காக வருவாங்களே சார், இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறதுக்கு, ஆளை வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இப்படி பொலிட்டிஷியன் சார்பாக வரக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் கேட்டகரி ஆட்கள் தான் வருவாங்களா சார்? சரி, அது எல்லோரும் பேசுவாங்க, எல்லா கட்சியில் இருந்து ரூலிங் பார்ட்டியில் கூட பேசுகிறீங்க. ஏன்னா சரி, ஒன் திங் நீங்கள் புரிஞ்சுருங்க, ஏன் பொலிட்டிஷியன் பேசுகிறாங்க அதை பற்றி நம்ம ஒப்ஜெக்ஷன் இருக்கக்கூடாது. யார் நினச்சா பேசலாம், ஒரு ரூலிங் பார்ட்டியில் பேசலாம், எதிர்கட்சிக்காரன் கூட பேசலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. தே ஆர் பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஐ டேக் இட் தட் வே. தே ஆர் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பப்ளிக். பப்ளிக் சார்பாக யார் ஜென்வினாக அவங்க பேசுகிறாங்க, அப்போ ஒன்றும் தப்பு இல்லை, அதில் பேசலாம். நம்ம கேட்டதானே எங்களுக்கு தெரியும் என்ன உண்மை. சப்போஸ் அவங்க சொன்னால் அந்த கரெக்ட் இல்லைன்னா நம்ம அவங்கள்ட்ட சொல்லிடலாம். நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் இல்லை, உண்மை நடக்குது அந்த விஷயம். நான் நிறைய இது பொலிட்டிக்ஸில் அதுபடி பார்த்துருக்கேன். எங்களுக்கு சில டெலிஃபோன் வரும், நாங்கள் அவங்ககிட்ட சொல்லுவோம் இல்லை இது கிடையாது, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் இல்லை. ஒருவேளை யாரை போய் அவங்கள்ட்ட தப்பாக சொல்லியிருக்கலாம், யாரும் அங்கேயே போய் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, அவங்க போய் தப்பாக சொல்லிடுவாங்க. ஸோ நாங்கள் சொல்லுவோம் அவங்ககிட்ட. அதில் வி சுட் பி ஓப்பன். ஐ திங்க் தட் இல்லை நாங்கள் யாருக்கு பொலிட்டிஷியன் சொன்னால் நாங்கள் கேட்கல, அதெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது. பட் இட்ஸ் நாட். ஏன்னா நாங்கள்
மக்களில் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். மக்களோட சார்பாக எங்கேருந்து ஃபோன் பண்ண வரோம், எங்கேருந்து ரெப்ரசன்ட் பண்ண வரோம். அதில் நாங்கள் சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது. ஓகே. யார் ஒரு எதிர்கட்சிக்கான்னு சொல்லலாம், கவர்மெண்ட் தான் சொல்லலாம், யார் சொல்லணும் சொல்லிட்டோம். ஆனால் நடக்கிறது பண்ணோம், என்ன பண்ணோம் அது நீங்கள் உண்மையாக கரெக்டாக நியாயமாக சட்டம் பிரகாரம் என்ன கரெக்டாக அதுதான் செய்யணும். அப்போ ஒன்றும் தப்பு இல்லை இல்லை. ஓகே. ஆனால் யாரோ அவங்க சொல்கிறதுனால நம்ம அப்படியே ஒரு இது சைடு போகிறோம், இவங்க சொல்கிறதுனால அது சைடு போனோம், அது ஒரு பெரிய தப்பு. ஆனால் பொலிட்டிஷியன் கால் பண்ணால் போலீஸ் ஆஃபீஸர் ஸ்ட்ராங்காக நோ அப்படிங்கன்னு சொல்லிட முடியுமா சார்? தப்பாக இருந்தால் நோ சொல்லணும். ஏன் சொல்ல முடியாது? இல்லை ஏன் சொல்ல முடியாது? கரெக்டாக சொல்லலாம். ஏன் நோ சொல்ல முடியாது? சினிமாவில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், பட் ரியலில் இதுதான் கரெக்ட், இதுதான் ரியாலிட்டியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அதுக்காக நோ அது சினிமா நீங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு ஜஸ்ட் பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட்க்கு எப்படி அவர் பிடிக்கிறது அது மாதிரி நீங்கள் சினிமாவில் போடுவீங்க. ஆனால் பின்னாடி உண்மையான என்ன நடக்கிறது அது உங்களுக்கு தெரியாது. பட் பாமரன் ஜென்ரல் பொதுமக்கள் எல்லாருமே சினிமா அதுதான் நிஜம் அப்படின்னு நம்புறாங்களே சார், அதுக்காக தான். இப்போ சினிமாவில் பார்த்தா எப்போவுமே போலீஸ் ஒரு ஜோக்கர் மாதிரி தான் காட்டுவாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, போலீஸ் எவ்வளோ சேவை பண்ணுறாங்க, அதெல்லாம் சேவை செய்கிறாங்க மக்களுக்கு, அதெல்லாம் ஜோக்கர் ஒர்க்கா? அது ரியல் ஹீரோஸ். ஸோ அந்த சினிமாவில் அந்த எப்படி பண்ணால் அந்த சீன் எப்படி சுட்டு, நானே சினிமாவில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு டைரக்டர் சொல்லுவாங்க நீங்கள் அப்படி ஆக்ட் பண்ணுங்கள், அந்த நான் அப்படி ஆக்டிங் பண்ணேன். என்ன படம் சார்? இல்லை அதை ஒரு சின்ன படத்தில் ஒரு கொல்லசாமியில் நான் ஆக்ட் பண்ணேன். இப்போ ஒரு ஓடிடியில் பார்த்தேன், ஒயிட் ரோஸ் ஒரு படம், அதில் நான் ஆக்ட் பண்ணேன். சூப்பர். ஸோ சில சீரியஸில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மூவி நீங்கள் கேட்டிருப்பீங்க, தீரன் மூவி, அதை நான் ஆக்ட் பண்ணல. பட் எங்களுக்கு அப்போ நான் சர்வீஸில் இருந்தேன், அதனால தான் நான் ஆக்டிங் பண்ணேன். என்கிட்ட கேட்டாங்க, சர்வீஸில் இருக்கும்போது நாங்கள் ஆக்ட் பண்ண முடியாது, பட் எங்களுக்கு 1-2 பேர் ரிட்டையர் ஆனாங்க. அவங்க நான் சொன்னேன் நீங்கள் ஆக்ட் பண்ணிக்கலாம். தனஞ்சலியன் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட், அவர் ரிட்டையர் ஆனார். அப்போ அவரே போய் ஒரு தனஞ்சலியன் இடத்துல அவரே போய் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் தீரன் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் பார்த்தா இஸ் த ரியல் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட். அவர் தான் ஆக்ராவில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆமாம். ஸோ ஆக்டிங் நாங்கள் இப்போ டேரக்டருக்கு எப்படி சூட் ஆகிறது அந்த மாதிரி தான் நாங்கள் அப்படி பண்ணால் தான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபில்மோட ஒரு ரேட்டிங் அப்படி போகும், அதெல்லாம் இது இருக்கும். தீரன் அதிகாரம் 1 கதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னதை அப்படியே எடுத்துட்டாங்களா சார், இல்லை சினிமாவுக்காக கொஞ்சம் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டாங்களா சார்? அந்த கிரைம் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சூட்டாக இருக்க. பாக்கி எல்லாம் மேக்ஸிமம் ஸ்டோரி த சேம் ஸ்டோரி. நாங்கள் என்ன நடந்தது அப்படியே நான் டைரக்டர் வினோத்க்கு நான் அப்படியே என்னுடைய கம்ப்யூட்டரில் இல்லை ஃபுல்லாக நான் ஒர்க் ஸ்டோரி அப்படியே கொடுத்தேன். அப்போது நடுவில் கூட அவங்க நிறைய தடவை பேசுவாங்க எங்கள்கிட்ட, எங்களோட டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லார்கிட்ட பேசுவாங்க. பேசிட்டு அவங்க என்னென்ன அந்த சைன் எப்படி நடந்தது, அந்த எப்படி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்போம். அந்த பிறகு ஒன்று பண்ணால் ஓவரால் அது ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படி தான் போட்டிருக்காங்க. அது கிட்டத்தட்ட பவாரியா கொள்ளையர்கள் அந்த இன்சிடென்ட் நடந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சுல்ல சார். இப்போ 20 வருஷம் கழிச்சு அந்த பவாரியா அந்த இன்சிடெண்ட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன சார் ஃபீல் ஆகும்? சரி, இன்றைக்கு என்ன டேட்டு? 10 ஜனவரி 10. கரெக்டாக இன்றைக்கு 20 வருஷம் முடியுது. வாவ், இன்றைக்கு கரெக்டாக 20 வருஷம். ஜனவரி 10 நல்லா நீங்கள் அது சொல்லிட்டீங்க. இன்றைக்கி தான் கரெக்டாக 20 வருஷம். 9th ஜனவரி நைட்டு ஓகே இது சுதர்சனம் எம்எல்ஏவோட மர்டர் நடந்தது. ஆமாம். ஓகே 10th ஜனவரி தானே அங்கே இருந்த டீம் எடுத்துகிட்டு வெளியே போகிறோம் நாங்கள். ஸோ ஆக்சுவலி பவரியா இந்த சம்பவம் நடக்கிறது கரெக்டாக இன்றைக்கி 20வது ஆனிவர்சரி. நீங்கள் அது அப்படியே ஒரு கேஜுவலாக பேசும்போது கேட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறேன். திஸ் இஸ் டுடே 20th anniversary. ஒருவேளை அந்த எம்எல்ஏவோட மர்டர் நடக்காம இருந்திருந்தா அந்த பவாரியா என்கவுண்டருங்கிறது நடக்காமல் போயிருக்குமா, அல்லது இன்னும் லேட்டாக இருக்குமா சார்? மர்டர் நடந்தாமல் இருந்தால் டெஃபினட்டாக லேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்தது. காரணம் என்ன, இப்போது நீங்கள் சம்பவம் பாருங்கள், மர்டர் நடக்கிறது 10th ஜனவரி. என்னை மர்டர் நடந்த உடனே செக்ரட்டரியேட்டில் கூப்பிட்டாங்க. அப்போ சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா மேடம், ஏடிஎம்கே, அவங்க இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பொன்னையன் சார் தான் என்கிட்ட பேசினாங்க. ஓகே, என்கிட்ட சொன்னாங்க அது ரொம்ப சீரியஸ் விஷயம், அந்த எப்படி கண்டுபிடிச்சிடணும். அப்போது சீஃப் மினிஸ்டர் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க டிஜிபியை, தட் ஒரு ஐஜி தலைமையில் தான் அந்த டீம் போடணும், என் தலைமையில் ஜாங்கிர் தலைமையில் டீம் போடணும்னு சொல்லிட்டு பர்சனலாக அவர் போய் ஒரு இது பண்ணோம். ஜெயலலிதா மேடமே தான் சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க. ஜெயலலிதா மேடம் உங்கள்கிட்ட இந்த விஷயமா பேசல, அவங்க டிஜிட்ட பேசினாங்க. அந்த எப்போவுமே சிஎம் இருக்கும்போது எப்போவுமே அதை சொல்லுவாங்க, அந்த ஒரு ஹையர் லெவலில் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லுவாங்க, என் தலைமையில் போட சொல்லுவாங்க. இது சப்போஸ் ஒரு மர்டர் நடக்கலைன்னா
எம்எல்ஏவோட மர்டர் நடக்குதுன்னா அப்போ எத்தனையோ மர்டர் நடக்குது, ஐஜி லெவலில் போய் இன்வெஸ்டிகேட்டிங் பண்ண மாட்டாங்க. அந்த நான் இப்போது நார்த் இந்தியாவில் போகும்போது யூபி சில இடத்துல எங்கள் ஆஃபீஸர் போய் சொல்லுவாங்க ஐஜி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன ஹோம்கார்டு ஐஜியா? இல்லை லா அண்ட் ஆர்டர் நார்த் ஜோன் ஐஜி. அப்போ ஐஜி யாரும் போக மாட்டாங்க, எங்கள் ஊரில் எங்கள் ஸ்டேட்டில் யாரையும் ஐஜி போக மாட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன் இன்ஸ்பெக்டர் போவாங்க, சப் இன்ஸ்பெக்டர் போவாங்க, ஐஜி எப்படி வந்திருக்காங்க? ஆனால் அந்த அவ்வளோ நாங்கள் சீனியர் லெவலில் நாங்கள் அப்போது டிஎஸ்பி தான் எல்லோரும் நாங்கள் போகலன்னா இந்த மாதிரி அதை டிடெக்ட் பண்ணிக்க முடியாது. ஓ, நீங்க ஐஜி லெவல்ல அந்த இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் டைரக்டா போகலன்னா டேரெக்டாக பவர் என்கவுண்டரே நடந்திருக்காதா? இல்லை அது நடந்திருக்காதுன்னு நான் அதை சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் அங்கே நிறைய லெவலில் நாங்கள் டைப் பண்ணிருக்கோம், டிஜி லெவலுக்கு எல்லாம். சப்போஸ் நாங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் இங்கே அனுப்புகிறோம், எல்லாம் இப்போ முதல்ல 24 மர்டர்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்தது, எல்லாத்துலேயும் போயிருக்காங்க, ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. பட் ஒரு ஹையர் லெவல் ஆஃபீஸர் போனால் தான் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க, அங்கே எல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அங்கே சப்போர்ட் கிடைக்கும். அங்கே ஏகப்பட்ட அங்கே 200 போலீஸ்மேன் அங்கே கூப்பிட்டு போனேன். நான் போலீஸ்மேன் 8 வண்டிஸ் கூப்பிட்டு போனேன். அதை மாற்றி டேர்னில் போவாங்க, சில பேர் ஒரு டியூட்டியில் இருக்கோம், சில பேர் இங்கே திருப்பி அனுப்புகிறோம். ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் எடுத்துகிட்டு போனோம் அங்கே. அதெல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர் போகும்போது பாவம் அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்க முடியாது அவ்வளோ இல்லை. ஸோ இது நீங்கள் கேட்குறது கேள்வி கரெக்டாக. அந்த எம்எல்ஏ மர்டர் சப்போஸ் நடக்கலைன்னா இந்த மாதிரி ஒரு டீம் போயிருக்காது. அந்த மாதிரி டீம் இல்லைன்னா நான் மட்டும் இல்லை, இப்போ இன்னொரு வேறு அதிகாரி கூட அனுப்பியிருக்கலாம். பட் அவ்வளோ பெரிய டீமோ ஹையர் லெவலில் டீம் போகலைன்னா ஒருவேளை இந்த பௌரியா ஆப்ரேஷன் அந்த எல்லாம் என்கவுண்டர் எல்லாம் நடந்திருக்காது. மேபி அது கண்டினியூ ஆகிருக்கணும். பௌரியா அது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அந்த எம்எல்ஏவோட மர்டர் பண்ணிட்டாங்க. இது சப்போஸ் இன்னொரு சின்ன அப்படியே மர்டர் பண்ணிட்டு போனால் ஒருவேளை அந்த இன்னும் கொஞ்ச நாள் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கலாம். உங்களோட என்கொயரியில் உங்க எம்எல்ஏன்னு தெரியாமல் நாங்கள் மர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்? ஆமாம்மா, அவங்க தெரியாது யார் எம்எல்ஏ, அவங்க யாரே தெரியாது. சொல்லியிருந்தாங்களா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க? ஆமாம்மா, அவங்க ஒரு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எல்லாம் நீங்கள் அது பார்த்தா 24 சம்பவம் பார்த்தா ஒரு ஹைவேஸ் பக்கத்தில் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு பெரிய வீடு இருக்கணும். பெரிய வீடு இருந்தால் அப்போது சரி, பெரிய வீடு இருந்தால் அதில் பணம் அதிகமாக இருக்கும். ஒரு உதாரணமாக நான் கேட்டேன், நீங்கள் ஏன் இந்த தமிழ்நாட்டில் இது மாதிரி இதை செலக்ட் பண்ணேன்? அப்போ அவங்க சொன்னாங்க, சார் தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் ஏவரேஜ் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் தான் ஒரு தங்கம் அதிகமாக கிடைக்கும், கோல்டு அதிகமாக கிடைக்கும். ஓ, தமிழ்நாடு ஒரு டக்காட்டி பண்ணால் நிறைய கோல்டு கிடைக்கும் வீட்டில். நார்த் இந்தியாவில் சில வீட்டில் எவ்வளோ கோல்டு கிடைக்காது. ஸோ அதுக்கு கோல்டு இங்கே நமக்கே ஒரு ஜெனரலி மேரேஜ் ஒரு டவுரி அதில் தான் கோல்டு கொஞ்சம் அதிகமாக ட்ரான்சாக்ஷன். இப்போ நீங்கள் கோல்டோட நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா இந்தியாவில் கோல்டோட நீங்கள் சேல்ஸ் பார்த்தா தமிழ்நாடுல லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி நான் கோல்டு இது ஸ்டடி ஒரு பேப்பரில் அது கோல்டு இது இருக்க அந்த அந்த வெளிய கண்ட்ரியிலேருந்து இது மாதிரி கோல்டு வருது, இல்லீகல் அது கோல்டு வருது, அது ஸ்மக்லிங் நடக்குது, அதை பற்றி நாங்கள் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அதில் நான் சில படித்தேன். அப்போ பார்த்தா தமிழ்நாட்டில் தான் கோல்டு ஏவரேஜ் மற்ற இந்தியாவோட 2-3 ஸ்டேட்டோட அதிகமாக கோல்டு பர்ச்சேஸ் அதிகமாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்காங்க. ஓகே, ஸோ கோல்டு யூஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க சொன்னாங்க இங்கே தான் ஒரு டக்காட்டி அடித்தா கோல்டு அதிகமாக கிடைக்கும் ஒரு வீட்டில். ஓ, ஸோ அது ஆக்சுவலி இது ஒரு அட்வைஸ், எனக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு அட்வைஸு. நீங்கள் கோல்டு இருந்தால் கூட நீங்கள் வீட்டில் எவ்வளோ கோல்டு தூக்கி வச்சுக்கூடாது. நீங்கள் லோக்கர்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்க, சேஃபாக வச்சுங்க, சொல்ல முடியாது. அப்போ எல்லாம் கிரிமினல்ஸ், அதுக்காக தான் கிரிமினல்ஸ் அட்ராக்ட் ஆகிறாங்க. அந்த கிரிமினலுக்கு எப்படி சார் தெரியும் தமிழ்நாட்டில் எல்லா வீட்லையுமே தங்கம் அதிகமாக இருக்குங்கிறது? அந்த நார்த் இல்லை இந்தியா அவங்க ஏற்கனவே நிறைய டக்காட்டி பண்ணியிருக்காங்க, அதான் பார்த்துருக்காங்க, அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் அவங்க இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க ஜெயில் போகிறாங்க, எல்லார்ட்டும் பேசுகிறாங்க. அவங்க சம்பவம் 95லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடைசியில் இது 2005 தான் இந்த கடைசி சம்பவம் இருந்தது. மொத்தம் எத்தனை தெஃப்ட், எத்தனை மர்டர் சார் பவாரியா கேங்? மொத்தம் நாங்கள் இப்போது இதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு 24 கேஸஸ் இருந்தது. 1995 ஃபர்ஸ்ட் கேஸ் வாலாஜாவில் ஒரு டாக்டர் மர்டர் பண்ணாங்க. ஓகே, டாக்டர். அதுக்கு பிறகு 2005 அது 24வது கேஸ். அது 2005 ஜனவரி 9. 10th January 9th night 10th morning. Yes. So this is the 24th incident. தமிழ்நாடு மட்டும் இதே மாதிரி கர்நாடகாவில் அட்லீஸ்ட் நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஃபிகர் போய்ட்டு வச்சுட்டு அதை அட்லீஸ்ட் ஒரு 5-6 கேஸஸ் கர்நாடகாவில், ஆந்திராவில் 7-8 கேஸஸ் இருந்தது. இது மாதிரி
நார்த் இந்தியாவில் ஏகப்பட்ட கேஸ் இதே கேங் மேலே 100 மேலே ஒரு கேஸ் இருக்கும். ஒரு மர்டர்ஸை பார்த்தா 100 மேலே இருக்கும். அப்படின்னா எந்த ஸ்டேட் போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியாத அந்த பவாரியா கேங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் உங்க தலைமையில நீங்க தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒரு உதாரணமாக அந்த ஓமா பவாரியா அவருக்காக யூபி போலீஸில் 2 lakhs rupees ரிவார்டு கவர்மெண்ட் ஜியோவில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. யார் ஓமா பவாரியா பிடிச்சிட்டு கொடுத்தா அவருக்கு 2 lakhs rupees ரிவார்டு கிடைக்கும். ஓ, யாரையும் பிடிச்சிட முடியும். அவர் யூபியில் மூவ் பண்ணிட்டு இருந்தாரா, பஞ்சாப்லேயே மூவ் பண்ணிட்டு இருந்தாரா, இங்கே ஃபுல் இந்தியாவில் மூவ் பண்ணி யாரும் கண்டுபிடிச்ச முடியல. நாங்கள் போயிட்டு அங்கே யூபியில் யூபியில் கன்னூரில் போய் நாங்கள் பிடிச்சோம். ஓகே. உமா பிடிச்சிட்டு நாங்கள் சொன்ன உடனே எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவங்க. என்ன உமா போய் யூபியில் தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு யூபி உள்ளே பிடிச்சிட்டாங்களா, நாங்கள் எவ்வளோ சேலஞ்சிங்கா இருந்திருக்குமே சார். ஆமாம். இதே மாதிரி ஒரு ஓமாவுக்கு நாங்கள் செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு தடவை எங்களுக்கு தகவல் இருந்தது பஞ்சாபில் இருக்கார் உமா. ஸோ பஞ்சாப் சண்டிகர் நான் போனேன். நாங்கள் அங்கே போய் எந்த போலீஸ் கெஸ்ட் ஹவுஸில் தங்க மாட்டோம். நாங்கள் அங்கே ஒரு ப்ரைவேட் ஹோட்டலாம் இல்லாட்டி ஏதாவது கல்யாண மண்டபம் அந்த மாதிரி தான் தங்குவோம். ஸோ அங்கே யாருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியக்கூடாது. இப்போ தமிழ்நாடு போலீஸ் இங்கே வந்திருக்காங்க, போலீஸ் லெவலில் நடக்கக்கூடாது. ஏன்னா சில எங்களுக்கு தகவல் இருந்தது அங்கே கிரிமினல்ஸோட சில சொந்தக்காரன் போலீஸில் இருக்காங்க, சில இன்ஃபர்மேஷன் அங்கே போகுது. ஒரு உதாரணமாக இது நான் இன்சிடென்ட் சொல்கிறேன். ஓமா அவர் இருக்கார் அங்கே மால்டா டிஸ்ட்ரிக் இருக்கு, அங்கே பாகிஸ்தான் பார்டர் பக்கத்தில். ஓகே. அங்கே இருக்கலாம். இந்த திஸ் வாஸ் ஒரு ஃபெப்ரவரி, ரொம்ப கோல்டு இருக்கும் அந்த டைமில். நாங்கள் போகிறோம் அங்கே சண்டிகர் பஞ்சாப் போலீஸ் அவங்ககிட்ட சொன்னோம். நாங்கள் சண்டிகர் ஐஜிகிட்ட சொன்னேன், என்னோடய பேட்ச்மெண்ட் ஐஜி இன்டெலிஜென்ஸ் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஆர்பி சிங் அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இது நம்பர் இருக்குது, உமாவோட லொக்கேஷன் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் எங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ அவங்க என்ன அப்படி ஒரு பண்ணிவிட்டு உமாவோட டீட்டெயில்ஸ் வாங்கினாங்க. அந்த எஸ்சிஆர்பியில் கிரிமினல்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதில் ஐயோ அவர் ஒரு பெரிய கிரிமினல், அவர் எங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்கள்கிட்ட சண்டிகரில் இருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க தனி போலீஸ் அனுப்பி ஒரு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே. அவங்க மால்டாதை போயிட்டு அவங்க அதில் போய் அந்த பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நைட்டில் போய் அங்கே அவர் கதவு தட்டுறாங்க. அந்த யார் வீடு தெரியுமா, அங்கே இருக்கிறது டிஎஸ்பியோட டிரைவர், போலீஸ் டிரைவர், அவரோட வீடு. அவர் ஓமாவோட ஓன் சன் தான், ஓமாவோட பொண்ணு அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓ, ஓகே. இப்போ பார்த்தீங்களா நீங்கள் இப்படி தகவல் போகிறது அது. ஓகே. ஸோ அதில் அவங்க கதவு தட்டினா அவங்க சொன்னாங்க, எதுக்கே வந்திருக்கீங்க? இல்லை, இங்கே யாரோ கிரிமினல்ஸ் அங்கே இருக்காங்க. யாரும் கிடையாது, நாங்கள் ஓமா மேலே அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தார். பின்னால் இருந்து ஜம்ப் பண்ணி போயிட்டோம். ஜம்ப் பண்ணிவிட்டு ஒரு ஓடி போகும்போது அவங்களோட சிஸ்டர் சந்துகிட்ட ஃபோனில் பேசுகிறான். நான் பேசுகிறேன், நான் பேர் சொல்ல மாட்டேன் ஃபோனில், நான் பேசுகிறேன். அந்த இப்போது நாங்கள் அந்த இதை எங்கேருந்து எங்கள் போலீஸ் வந்துட்டாங்க, பஞ்சாப் போலீஸ் தெரிஞ்சு போச்சு, அவருக்கு தெரியாது தமிழ்நாடு போலீஸ், பஞ்சாப் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நான் பஞ்சாபில் இருக்க மாட்டேன், இந்த ஃபோன் கூட நான் இனிமேல் வச்சுக்க மாட்டேன், இதை பிரேக் பண்ணிக்கிறேன் ஃபோனை. நான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வேறு ஃபோன் தான் உங்கள்கிட்ட சொல்ல, வேறு இடத்துல, இனிமேல் நீங்கள் இந்த நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இது நாங்கள் அங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னு யார்கிட்ட சொன்னார்? அவன் சிஸ்டரில், சந்து ஒரு சிஸ்டர், அந்த சிஸ்டர் பல்வலில் இருக்கா, ஹரியானாவில். அவன்கிட்ட ஃபோனில் அவங்க சொல்கிறான். அது நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நாங்கள் ஒரு 10 ஃபோன் நாங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே ஒரு சொல்கிறான். அப்போ ஏதோ அப்போ நான் அவன்கிட்ட பேசினேன் ஐஜிட்டு, என்னப்பா நீங்கள் அந்த நைட்டில் கூப்பிட்டேன், அட்டன் பண்ணி காலையில் கூப்பிட்டேன், நீங்கள் இப்போ எதாவது போய் பிடிச்சிட்டிங்க? இல்லை நாங்கள் ட்ரை பண்ணோம் அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அந்த கடையில் அங்கே கிடையாது, உங்களுக்கு தகவல் ஃபால்ஸு. நான் சொன்னேன் ஒன்றுமே தகவல், ஆனால் அவங்க ஆள் தப்பாக நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதை இது பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அதே வேறு நம்பர் வச்சுட்டு அங்கேருந்து கன்னூரில் இருந்து ஃபோனில் பேசுகிறான். ஓகே. அவங்க சிஸ்டர்கிட்ட. அப்போ நாங்கள் சிஸ்டரோட ஃபோன் மானிட்டர் பண்ணும்போது தான் எங்களுக்கு தகவல் வருது. அங்கே அவர் கன்னோஜ் யூபியில் எங்கே மாந்தா எங்கே இருக்க, கன்னோஜ் எங்கே இருக்க, ஒரு மோர் தென் 800-900 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ், இது 1000 கிலோமீட்டர் மேலே இருக்கும். அங்கேருந்து பேசுகிறான். அப்போ நாங்கள் இங்கேருந்து பானிபத்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி சண்டிகர் பானிபத் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். ஸோ இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படி ஒரு இது போகுது. நீங்கள் எப்போ சார் முடிவு பண்ணீங்க உன்னை பிடிச்சா அவனை என்கவுண்டர் தான் அப்படின்னு எப்போ சார் உங்களுக்கு தோணுச்சு? இல்லை என்கவுண்டர் நாங்கள் பிடிச்சா என்கவுண்டர் அப்படி யாரும் முடிவு பண்ண மாட்டோம், யாரும் போலீஸ் பண்ண மாட்டோம். அந்த பவாரியா கேங் சிச்சுவேஷன் அப்படி வரும்போது
அந்த அது நாங்கள் ஒரு அப்படி சுச்சுவேஷன் ஆகிட்டு நாங்கள் தயாராக இருந்தோம் இது பண்ணுறதுக்கு. ஓகே. ஒரு யூபியில் நீங்கள் இப்போ கேள்வி கேட்டீங்க, எப்படி நீங்கள் ஒரு யூபியில் எவ்வளோ முக்கியம்னு அவங்க பிடிக்க முடியல. யூபியில் எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க அவங்க. ஒரு இந்த 2006 மார்ச்சில் டேட் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது ஒரு என்கவுண்டர் பண்ணோம் அங்கே மேரட் அவுட்டர்ஸ்கட். மேரட் ஒரு சிட்டி இருக்குது, அதுக்கு அவுட்டர்ஸ்கட்டில் பூராவும் ஜிதேந்திர அவங்க 2 பேர் என்கவுண்டர் பண்ணோம் நைட்டில். அடுத்த நாள் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணோம், ப்ரெஸ்க்கு கொடுக்கணும். இப்போ நான் மேரட் எஸ்பிட்டு சொன்னேன், நீங்கள் ப்ரெஸ்க்கு கொடுத்துடலாம், டீட்டெயில் நாங்கள் கொடுத்தோம். இல்லை நீங்கள் வந்துட்டு என்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் வந்துட்டு இங்கே ப்ரெஸ் மீட் பண்ணோம். அப்போ நாங்கள் மேரட் டிபிஓ டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ் போகிறேன், என்னுடைய ஸ்ட்ரென்த் எடுத்துகிட்டு போகிறேன். என்கிட்ட ஒரு வண்டி இருந்தது, ஒரு ஜீப்பில் போகிறேன் நான். அந்த அவங்க 2 கிலோமீட்டர் தூரம் டிபிஓவில் 4 குதிரை அனுப்புனாங்க, போலீஸ் குதிரை மரியாதைக்காக. 2 குதிரை என் வண்டிக்கு முன்னாடி 2 பின்னாடி அப்படியே எஸ்கார்ட் பண்ணிவிட்டு எனக்கு டிஸ்ட்ரிக்ட் போலீஸாக கூப்பிட்டு போனாங்க. அந்த மாதிரி மரியாதை எனக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கல. இவ்வளோ ஒரு யூபியில் அந்த மரியாதை கொடுத்தாங்க அது. ஓகே. ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நிறைய மரியாதை கிடைச்சது. நான் அதை ஒரு இது சொல்கிறேன், நான் எவ்வளோ பெரிய மரியாதை அங்கே அந்த ஒரு 2 குதிரை ஒரு லீட் பண்ணிவிட்டு. ஆனால் பவுரியாவுக்கு என்கவுண்டர் பண்ணேன், அங்கே ஒரு பவுரியா என்கவுண்டர் பண்ணால் இவ்வளோ பெரிய விஷயம். அவங்க யூபியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கம்மா. அங்கே கேங்ஸ்டர்ஸ்லாம் அதிகமாக சார் இந்த மாதிரி அவங்க கேங்ஸ்டர், அதுக்காக ஒரு பவுரியா கேங்ஸ்டருக்காக ஒரு தனி எஸ்டிஎஃப் அவங்க ஃபார்ம் பண்ணாங்க அப்போது. ஸோ அதை அங்கே டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே நான் ப்ரெஸ் மீட் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இவ்வளோ ஃபுல் ஹால் அப்படியே ஒரு ப்ரெஸ் மீட் அங்கே என்கவுண்டர் படுத்தி நாங்கள் ஒரு இந்த டீட்டெயில் அவங்க கொடுத்தோம். ஸோ இது மாதிரி அங்கே ஒரு யூபியில் ஒரு பெரிய மரியாதை. நீங்கள் கேட்டீங்க கேள்வி, தட் எங்கள் யூபியில் கொஞ்சம் பிடிக்க முடியல, அப்போ நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் போய் பிடிச்சிங்க. ஆமாம் பிடிச்சோம், அதுக்காக தான் அவங்க எவ்வளோ நான் எங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க. ஓகே. அந்த திறன் அதிகாரம் 1 படத்தில் காட்டுற மாதிரி பவாரியஸ்னா காட்டுக்குள்ளே மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அந்த குணம் தான் காலப்போக்கில் மனுஷனை கூட அவங்கள மிருகமாக பார்க்க தோணுச்சுன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து. உண்மைதான், அது உண்மைதான். ஆக்சுவலி இது உண்மைதான். அவங்க இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் ட்ரெடிஷன்ஸு எப்போவுமே என்ன இருக்கும், அங்கே மட்டும் இல்லை, ஒரு மனிதருக்கு எந்த ஒரு குரூப்பில் மனிதரில் ஒரு வயலன்ஸ் பண்ணுறாங்க ஓப்பன், சின்ன குழந்தை ஒரு அவங்க முன்னாடி ஒரு சப்போஸ் ஒரு கோட் அப்படி கட் பண்ணுறது, ஒரு கோழி கட் பண்ணுறது, அப்படியே அதில் ஒரு பிள்ளைகள் அப்படியே பெருசாக அவங்க மைண்டில் அப்படி ஒரு கொஞ்சம் வயலன்ஸ் மைண்டில் வரும். இதை நான் திருநெல்வேலியில் இருக்கும்போது நான் சில ஸ்டடி பண்ணேன். சில இடத்துல ஒரு கோவில் கூட நடக்கிறது, அதில் நாங்குநேரியில் சில கோவில் கூட நாங்கள் ஸ்டடி பண்ணோம். நான் திருநெல்வேலி எஸ்பி இருக்கும்போது அங்கே வயலன்ஸ் ஏன் நடக்குது, நான் வழியே யார்கிட்ட சொல்ல, இது ஒரு ரிலீஜியஸ் மேட்டர், நம்ம வழியே பேசக்கூடாது. ஆனால் ஒரு ஜெனரல் நான் உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறேன். எங்கே ஒரு ஒரு குழந்தைகள் முன்னாடி, யங்ஸ்டர்ஸ் முன்னாடி நீங்கள் அப்படி வயலன்ஸ் பண்ணுறீங்க, ஒரு அந்த பிள்ளைகளோட மென்டாலிட்டி கொஞ்சம் ஒரு வயலண்ட் வரும், அது டெஃபினட்டாக வரும். அதனால தான் ஒரு வேண்டுகோள், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு வேண்டுகோள், நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியன், நீங்கள் இது பண்ணால் கூட நீங்கள் அது பிள்ளைகள் முன்னாடி நீங்கள் இதை செய்யக்கூடாது. சிக்கனோ மட்டனோ கட் பண்ணுறதுக்கு அது அவங்க முன்னாடி பண்ணாமல் இருந்தால் அவங்க கொஞ்சம் வயலண்ட் டெண்டன்சி கம்மி இருக்கும். அதை நான் ஒரு ஜெனரலி இந்த டெண்டன்சி பார்த்துருக்கேன். ஓகே. ஜெனரலி வெஜிடேரியன்ஸ் இருப்பாங்க, அவங்க இடத்துல மர்டர்ஸ் கம்மி நடக்கும். இது ஒரு ஜெனரலி உதாரணம் நான் பார்த்துருக்கேன். இது என்னுடைய ஒரு கன்க்ளூஷன், யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பற்றி இந்த ஒரு பெரிய கமெண்ட், நான் வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன், ஆனால் நான் என்கவுண்டர்ஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் அனிமல்ஸ் எல்லாம் எதுவுமே கட் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் என்னுடைய ஒரு ஜெனரல் ஒரு இது கிடையாது. பட் என்னுடைய ஃபீலிங் நான் பார்த்துருக்கேன், அந்த ஃபீலிங் மனசில் நான் வச்சுருக்கேன். இது அகாடமிக் ஒரு ஃபீலிங். என்னுடைய குழந்தைங்க வந்து சிக்கன் மட்டன் கட் பண்ணும்போது பார்த்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சின்ன ஒரு தைரியம் வந்துடும். அது பின்னாடி அவங்களுக்குள்ள ஒரு பெருசாக ஒரு சில விஷயங்களை மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு சொல்ல வரீங்க. ஒரு உதாரணமாக இதில் நாங்கள் ஒரு 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 பௌரியா ஒரு கிரிமினல் நாங்கள் எனக்கு தகவல் எப்படி கிடச்சிது, இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு கோதாரி இருக்கும் பாருங்க, சின்ன அந்த யமுனா ரிவர் பக்கத்தில், அந்த ஆக்ராவில்
இந்த பௌரியா என்ன பண்ணாங்க, எல்லாம் பிடிச்சி அப்படியே ஒரு அந்த இது கால் இருக்குது அவங்க அப்படியே ஒரு பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே கன்னி பேக் இருக்கும், கன்னி பேக் உள்ள போட்டு அப்படியே இது கட்டிட்டு அப்படியே போடுறாங்க வீட்டில். ஒரு ஆள் அவர் பார்த்த உடனே அவர் ஒரு வெஜிடேரியன், அவன் ரொம்ப ஃபீல் பண்ணார். இதை ஃபீல் பண்ண உடனே ஒரு சண்டை போட்டு அவங்க 4-5-6 பேர் வந்துட்டு சண்டை போட்டு அவங்க இது பேக் இருக்குது அப்படி ரிலீஸ் பண்ணால் அந்த எல்லாம் கோதாரி வேலை பண்ணி வந்தாங்க. பட் அவங்க எல்லாம் லேக்ஸ் எல்லாம் இது பிரேக் பண்ணி ஒழிச்சிட்டாங்க, அவங்க ஓடி போக முடியல. அப்போ அவங்க போய் வீட்டில் வச்சுட்டு அவங்க எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க அந்த பேர்ட்ஸ்க்கு, பறவைகளுக்கு. அது அவங்க தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி இவங்க எல்லாம் கிரிமினல்ஸ் இது மாதிரி பண்ணுறாங்க. அதில் ஒரு தகவல் ஒரு ஆள் பிடிச்சிருக்கு, அது இன்ஃபார்மெண்ட் எங்களுக்கு கிடைச்சது எங்கேருந்து, ஓகே, வெஜிடேரியன் வர்சஸ் நான் வெஜிடேரியன். அது ஓகே 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 ஸோ ஓகே இதை ஒரு ஜெனரல் டெண்டன்சி நான் பார்த்துருக்கேன். ஓகே சார், ஓவராலாக உங்களோட சர்வீஸில் எத்தனை என்கவுண்டர் பண்ணியிருப்பீங்க? ஸ்பெசிஃபிக்காக அந்த கொள்ளையர்கள் இருக்காங்க பவாரியாஸ், அந்த பவாரியாஸ் கேங்கில் மட்டும் எத்தனை என்கவுண்டர் பண்ணியிருப்பீங்க? இல்லை, என்கவுண்டர் சில நானே பண்ணியிருக்கேன், சில நான் டீம் இன்சார்ஜ் இருந்திருக்கேன், சில என்னுடைய டீம் போய் என்கவுண்டர் பண்ணிங்க. அந்த மாதிரி நிறைய என்கவுண்டர்ஸ் அதை இருக்கும். ஒரு உதாரணமாக வெள்ளரவை என்கவுண்டர் நானே பண்ணியிருக்கேன். எஸ், நீங்க பண்ணதுல ரொம்ப ஹைலி ப்ரொஃபைல்னா நானே என்கவுண்டர், நான் தான் என்னுடைய பிஸ்டலில் ஷூட் பண்ணேன். இந்த பாகலூர் போலீஸ் ஸ்டேஷனில், ஒசூர் பக்கத்தில் பாகலூர் போலீஸ் ஸ்டேஷன் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த எஃப்ஐஆரில் நான் தான் கம்ப்ளைண்ட், நான் ஃபயர் பண்ணேன், அப்படியே தான் நான் தான் கம்ப்ளைண்ட். ஸோ அதெல்லாம் அந்தந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி வரதை அந்த டைமில் ஆக்ட் பண்ண மாட்டிருக்கோம். ஃபீல்டில் அதிகமாக இருந்தால் அந்த சான்சஸ் என்கவுண்டருக்கு அதிகமாக கிடைக்கும், ஃபீல்டு போஸ்டிங் கம்மி இருந்தால் அந்த மாதிரி சான்சஸ் கம்மி கிடைக்கும். வெள்ளரவியை ஸ்பெசிஃபிக்காக என்கவுண்டர் பண்ணுறதுக்கு அதிகமான கேசஸ் இருந்தது தான் காரணமா அல்லது என்ன காரணம்? இல்லை, அதெல்லாம் காரணம் என்கவுண்டர் கேசஸ் அதிகமாக இருந்தால் தான் என்கவுண்டர் பண்ணோம், அது காரணம். அப்போ என்ன ரீசன்? சில பேர் ஒன்றுமே கேஸ் இல்லாத கூட என்கவுண்டர் ஆகிடும். வெள்ளரவிக்கான இல்லை, என்கவுண்டர் இதுதான் இருக்குது. இது ஒரு ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். ஓகே, ஸோ ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் தான் அந்த டைமில் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், நீங்கள் அதை ஃபயர் பண்ணலைன்னா உங்கள் லைஃப் ஒரு ரிஸ்கில் இருக்கும், இல்லாட்டி வேற ஒரு லைஃப் ரிஸ்க் இருக்கும். அப்போ காப்பாற்றுக்காக நீங்கள் அவரை ஷூட் பண்ணுறீங்க அந்த என்கவுண்டர். அந்த என்கவுண்டருக்கு நீங்கள் புரிஞ்சுருக்கேன், என்கவுண்டர் ஒரு போலீஸ் மட்டும் சுட்டுறாங்க, அது என்கவுண்டர் அப்படி கிடையாது. அது நீங்கள் சொல்கிறது அந்த ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸு, அது சட்டத்தில் எந்த என்கவுண்டர் வேர்டு கிடையாது. ஐபிசி சிஆர்பிசியில் என்கவுண்டர் வேர்டு இது கிடையாது. ஸோ என்கவுண்டர் நம்ம சொல்லுவோம், அப்படி கொலோக்கியில் நம்ம சொல்கிறோம்ல, அது ஸ்போக்கன் லாங்குவேஜ் நம்ம அந்த என்கவுண்டர் பேசுவோம். இது எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கே ரைட் இருக்குது. ஓகே, நீங்கள் சப்போஸ் ஒரு கையில் ஒரு கத்தி வச்சுருக்கீங்க, ஒரு சப்போஸ் போகிறீங்க, யாரும் உங்களை அட்டாக் பண்ணுறாங்க, உங்கள் லைஃப் ரிஸ்க் இருக்கும், நீங்கள் கத்தி வச்சுட்டு அவர் திருப்பி கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கலாம். அப்போ இன்வெஸ்டிகேஷன் என்ன இருக்கும், நீங்கள் அட்டாக் பண்ணுற அது அந்த டைமில் தேவை இருந்தது அப்படி ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா தேர் நோ மர்டர் கேஸ் ஆன் யூ. ஓகே, ஆனால் போலீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக என்கவுண்டர் அப்படின்னா எந்த டைமில் சார் அந்த முடிவுக்கு வருவாங்க? இல்லை, சரி, அந்த டைமில் அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அந்த டைமில் தான் முடிவு பண்ண வேண்டியிருக்கும். என்கவுண்டர் அந்த டைம் தான், அதில் முடிவு பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இது அவங்க தெரியும் சட்டத்தில். ஒரு ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கே வேலூர் பக்கத்தில் அந்த நார்த் இந்தியன் டீம் வந்தது, ஒரு இன்ஸ்பெக்டர் என்கவுண்டர் பண்ணார். அது அந்த டைமில் அவங்க அட்டாக் பண்ணார், இன்ஸ்பெக்டர் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு ஷூட் பண்ணார், அதுதான் என்கவுண்டர். ஸோ அந்த முடிவு இல்லை, அந்த டைமில் அந்த ஆஃபீஸர் எக்ஸ்பர்ட் ஆஃபீஸர் யார் அவர் தான் முடிவு பண்ணணும் அந்த டைமில். அந்த யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு என்கவுண்டர் பண்ண சொன்னால் அந்த என்கவுண்டர் கிடையாது, அது மர்டர். ஓகே, உங்களோட சர்வீஸில் நீங்கள் பண்ண அந்த என்கவுண்டரில் ஒரு முக்கியமான மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட், எனக்கு வேறு வழியே கிடையாது, வேறு ஆப்ஷனே இல்லை, அதனால நான் வேறு என்கவுண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா வெள்ளரவியா அல்லது வேறு யார் சார் சொல்லுவீங்க? வெள்ளரவி இருக்கு, பங்குமார் இருக்கு. பங்குமார், வெள்ளரவி ரெண்டுக்குமான அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னு அது கூட அதே மாதிரி. அது என்ன மாதிரியான சிச்சுவேஷன்? அந்த பௌரியா என்கவுண்டர் மேரட்ல அதே மாதிரி தான். ஓகே, இந்த 3 என்கவுண்டருக்குமான சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லுங்க. இல்லை, சிச்சுவேஷன் அந்த டைம் அப்படி தான். ஒரு உதாரணமாக மேரட் நீங்கள் பாருங்கள், ஒரு இல்லாட்டி ஒரு வெள்ளரவி நீங்கள் என்கவுண்டர் பாருங்கள். அந்த டைமில் அவங்கள்ட்ட வெப்பன்ஸ் இருந்தது. அவங்க எங்களுக்கு ஒரு தகவல் அங்கே போகிறாங்க, பாகலூர் சைடு அவங்க போகிறாங்க, அந்த தகவல் எங்களுக்கு. அந்த டைமில் நாங்கள் போலீஸ் டீமோட போயிட்டு நாங்கள் இது பண்ணோம், சரவுண்ட் பண்ணோம். சரவுண்டு சேலஞ்ச் பண்ண உடனே அங்கேருந்து திடீர்னு ஒரு சவுண்டு வருது, துப்பாக்கி சவுண்டு வருது. ஐயோ சுட்டுறாங்க. அப்போ நாங்கள் ஒரு பொசிஷன் எடுத்துருக்கோம், ஒரு கல் அப்படி ஒரு சின்ன இது இருந்தது, அதுக்கு பின்னாடி நாங்கள் பொசிஷன் எடுக்கிறோம். அவங்க சுட்டுறாங்க, நாங்கள் சுட்டுறோம்.
கொஞ்ச நேரம் போனால் ஒரு சத்தம் வருது, ஒரு சவுண்டு வருது. ஐயோ! அந்த மாதிரி அப்போ யாரும் காலி ஆகிட்டான்னு அர்த்தம். அப்போ உடனே போனாங்க, டெட் பாடி கிடையாது. இதான் யாரு? வெள்ளை வெள்ளரவி. வெள்ளரியா இன்னொரு ஆள் கூட இருந்தார், 2 பேர். ஓகே. 2 பேர் கூட்டாளி அவங்க. துப்பாக்கி கிடச்சிதுங்க. அவங்க நாட்டு துப்பாக்கி. அதில் தோட்டா கூட இருக்குது. சென்னையில் சமீபத்தில் நடந்த சில என்கவுண்டர்ஸ் எல்லாம் போலீஸாரோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்பொழுது தன்னோட கள்ள துப்பாக்கியை பதுக்கி வச்சிருந்தான், அந்த மர்டருக்கு யூஸ் பண்ண கத்தியை பதுக்கி வச்சிருந்தான், அதை எடுக்க போகும்பொழுது இந்த என்கவுண்டர் நடந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்களே சார். இதெல்லாம் ஆக்சுவலாக இல்லை, அந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டோட என்கொயரி இருக்கும், அப்புறம் ஜுடிஷியல் என்கொயரி இருக்கும். ஜுடிஷியல் ஆஃபீஸர் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கிடையாது. அவங்க தனி டிபார்ட்மெண்ட் ஜுடிஷரி. அவங்க என்கொயரி பண்ணுறாங்க. அவங்க என்கொயரி பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ சப்போஸ் என்கவுண்டர் ஜென்வின் என்கவுண்டர்னால் அவங்க கரெக்டாக இருக்குன்னு சொன்னான். ஜென்வின் இல்லைன்னா தே வில் லே த சார்ஜ் ஷீட், மர்டர் கேஸ் கூட போடுவாங்க. ஸோ அது அவங்க ஃபுல்லாக என்கொயரி நடக்கும்போது எல்லா எவிடன்ஸ் அவங்க இதை அனாலிசிஸ் பண்ணுவாங்க. சினிமாவில் காட்டுற மாதிரி ரவுடிகளாம் அந்தளவுக்காக சார் கன்னை யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணுவாங்க, ரியலா சார்? நீங்கள் நல்ல வேலை நீங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க, அதனால தான் ரவுடி உங்களுக்கு த்ரெட்டன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்க்கல ரவுடிசம் எப்படி பண்ணுறாங்க, ஒரு ஜெனரல் மக்களுக்கு நீங்கள் போயிட்டு எப்படி ஒரு இது பண்ணுறாங்க, அராஜகத்தை அவங்க நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கும்னு. நீங்கள் ஒரு ஆளுக்கு என்கவுண்டர் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். அந்த பனங்குடி, அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பனங்குடியில் ஒரு ஆளை கூட அந்த அவர் எப்படி ஒரு மர்டர் பண்ணுவான், அந்த நீ ஒரு கதை கேட்டா கூட உங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வரும். அந்த மாதிரி திருநெல்வேலி நீங்கள் இருக்கும்பொழுது. ஆமாம், அந்த ஒரு என்கவுண்டர். அது பேர் நான் இப்போ மறந்துட்டேன், எனக்கு இருக்கும். அந்த ஏன்னா 35 இயர்ஸ் ஆயிடுச்சு. 96 நடந்த சம்பவம். அந்த ரவுடியோட ஸ்டைல் ஆஃப் சில ரவுடிஸோட நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தா அது ரொம்ப அந்த நீங்கள் தாங்க முடியாதுங்க. நீங்கள் கேட்டால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்படி யாரும் பண்ணுவாங்களா? எப்படி அவருடைய அந்த ரவுடியோட ஸ்டைல் ஆஃப் கில்லிங் எப்படி சார் இருக்கும்? டிஃப்ரெண்ட். அது எந்தெந்த ஸ்டைலில் இதை கில்லிங் பண்ணுவாங்க அவங்க. அது ஒரு இன்சிடென்ட் சார். ஜஸ்ட் அந்த நான் ஒரு சம்பவம் சொன்ன ஒரு பேர் நான் மறந்துட்டேன். ஒரு பொண்ணுட்டு அவர் லவ் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த சின்ன பொண்ணு கன்சீவ் ஆயிடுச்சு. அவங்க அம்மா சொன்னாங்க, எப்போ நீங்கள் அந்த கல்யாணம் பண்ணிருங்க, அந்த கன்சீவ் ஆயிடுச்சு பண்ணோம். உடனே அவர் கத்தையை எடுத்துகிட்டு அந்த பொண்ணோட தலையை கட் பண்ணிவிட்டு அது வயிற்று கட் பண்ணான். எங்கே இருக்க குழந்தை, எங்கே இருக்க காட்டுங்க. லவ் பண்ண பொண்ணு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஆமாம், அதுதான். ஸோ சைக்கோ நீங்கள் சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, ஆனால் இதுதான் மனிதர்கள் செய்கிறாங்க. அதனால தான் அதில் ஒன்லி ஃபியர். போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க, அதுதான் பயம். இது ஆக்சுவலாக நடந்த சம்பவம். ஸோ இதுதான் இப்படி தான் இப்போ நீங்கள் எப்படி பண்ணுவாங்கன்னு நீங்கள் பார்த்தா இப்படி தான் செய்வாங்க. இவன் என்ன சார் பண்ணீங்க போலீஸ்? இந்த அக்யூஸ்ட போலீஸ் என்ன சார் பண்ணாங்க? இல்லை அப்போ ஒரு அப்ஸ்காண்டிங் இருந்தார். அதுக்கு பிறகு ஒரு என்கவுண்டர் ஆகிட்டு நம்ம ஒரு எஸ்ஐ ஒரு என்கவுண்டர் பண்ணார். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கிரிமினல்ஸோட நீங்கள் ஆக்டிவிட்டி நீங்கள் கேள்விப்பட்டால் உங்களுக்கே தெரியும், ஐயோ இவ்வளோ மோசமான யாரோ இது பண்ணுவாங்களான்னு நீங்கள் நம்பவே மாட்டேங்குது நீங்கள். அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவேன், ஒரு போலீஸ்க்கு நாங்கள் அந்த ஒரு அட்வைஸ் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் சர்வீஸில் இருக்கும்போது இப்போ கூட சில கிளாஸஸ் நாங்கள் எடுப்போம். சில ட்ரைனிங்கில் இருக்கிறது அவங்கள்ட்ட எல்லோரும் பேசும்போது, ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு பெரிய சட்டம் தெரிஞ்சுட்டு நல்லா இருக்கணும் அந்த ஒன்றும் அவசியம் கிடையாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல மனிதர் இருக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு அடுத்த மனிதரோட உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு தெரியணும். இவரோட எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு உதாரணமாங்க, சில பேர் நாங்கள் கேள்விப்படுறோங்க, சில பேருக்கு சீட்டிங் நடக்குது. அதுக்கு போயிட்டு இருக்கிறது எல்லாம் பணம் எல்லாம் சீட் பண்ணிவிட்டு யாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா சில பேர் இல்லை இந்த சிவில் கேஸ், நீங்கள் சிவில் கேஸில் எங்கே போக போகிறாங்க அவங்க, அவ்வளோதான். இதே மாதிரி சில பாதிக்கப்பட்ட ஆளை போகும்போது ஒரு போலீஸ் சப்போஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க, யார் வந்தால் நீங்கள் நல்லா உட்காந்துட்டு நல்லா பேசிட்டேன்னா அதே அவங்க ஒரு பாதி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிடும் உங்களுக்கு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா இந்த பொங்கல் டைமில் நீங்கள் கேட்குறீங்க, ஸோ நிறைய பழைய கதை சொல்லிடலாம். நான் ராஜஸ்தான் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தேன், ஜெய்ப்பூரில். ஓகே. எம்ஏல படிச்சுட்டு இருக்கும்போது நான் சைக்கிள் எடுத்துகிட்டு சைக்கிள் பார்க் பண்ணேன். சைக்கிள் திருடு போயிடுச்சு.
சைக்கிள் திருட்டு போயிடுச்சு. நான் ஒரு பக்கத்தில் காந்தி நகர் போலீஸ் ஸ்டேஷன், ஜூரிடிக்ஷன் காந்தி நகர் போலீஸ் ஸ்டேஷன். நான் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போகிறேன். ஸோ ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், வாங்க வாங்க வந்துட்டு உட்கார வச்சாங்க. அதுக்கு என்ன தடுச்சு சைக்கிள் கார்டு. ஓ வெரி குட், நீங்கள் எழுதி கொடுங்க, கட்டாயம் நான் கண்டுபிடிச்சிருந்தேன், டோன்ட் வரி அபவுட் தட், போயிட்டு வாங்கன்னு சொன்ன அனுப்பிட்டாங்க. ஆனால் அவர் எஃப்ஐஆர் போடல, சைக்கிள் எனக்கு திருப்பி கிடைக்கல, பரவாயில்லை. ஆனால் அவர் இன்ஸ்பெக்டர் என்கிட்ட நல்லா பேசினாங்க. அதை எனக்கு இன்றைக்கி டேட் வரைக்கும் திருப்தி இருக்குது. நல்லா நான் ஸ்டேஷன் போனேன், நல்லா உட்கார வச்சேன். எனக்கு பயம் இருந்தது, போலீஸ் ஸ்டேஷன் போனால் எப்படி பேசுவாங்கன்னு. ஃபர்ஸ்ட் டைம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன், நல்லா பேசினாங்கன்ட்டு. அதை எனக்கு ஒரு இன்றைக்கி டேட் வரைக்கும் அது இன்ஸ்பெக்டரோட ஃபேஸ் வந்தால். அதனால தான் நான் இங்கே சபர்மனில் நான் கமிஷனர் ஆனோடனே நான் என்ன பண்ணேன், அங்கே ஒரு எல்லா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரிசப்ஷன் போலீஸ் டீம் போட்டேன். ஓகே. ரிசப்ஷன் போலீஸ், ரிசப்ஷன் என்ன போட்டேன், உமன் போலீஸ். எல்லா ஸ்டேஷனில் உமன் போலீஸ் இருக்கும். அதில் இருந்து உமன் போலீஸு ஒரு 2 பேர் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ட்ரைனிங் கொடுத்தோம், ஹெச்ஆர் ட்ரைனிங். அப்போது ஒரு ஹெச்ஆர் ஏஜென்சி ஒரு இருக்குது, அதில் ட்ரைனிங் கொடுத்தோம், ஹியூமன் ரிலேஷன்ஸ் ட்ரைனிங்கு கொடுத்துட்டு அவங்க ரிசப்ஷனிஸ்ட் ஒரு ஸ்டேஷனில் ஒவ்வொரு நீங்கள் சபர்மனில் இருக்க எல்லா ஸ்டேஷன் நீங்கள் பாருங்கள், ஒரு ரூம் கட்டணும், சின்ன சின்ன ரூம். அதை அங்கே மர்ச்சன்ஸோ ஏதாவது ஸ்பான்சர்ல பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரூம், ரிசப்ஷன் ரூம் கட்டிட்டு வழியே அதில் ரிசப்ஷனிஸ்ட் உட்கார வச்சேன். யார் வந்தால் அது ரிசப்ஷனில் பேசணும், எப்படி பேசணும், அவங்ககிட்ட எல்லா தனியும் ட்ரைனிங் கொடுத்துட்டு, சரி யார் உட்காந்து நான் ஒரு ஜெய்ப்பூரோட இன்சிடெண்ட் அதை மனசில் வச்சுட்டு தான் இது பண்ணேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல மனிதர் இருந்தால் ரொம்ப முக்கியம். நீங்கள் பெரிய சட்டம் எல்லாம் தெரியுறது அவசியம் கிடையாது, அது பெரிய பாடி பில்டராக இதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஒரு நல்ல மனிதர் இருக்கணும். எங்களுக்கு நான் ட்ரைனிங் ஏஎஸ்பி இருக்கும்போது எனக்கு தூத்துக்குடியில் மாவட்டத்தில் 1986 நான் ட்ரைனிங் ஏஎஸ்பி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தேன். அப்போது எனக்கு எஸ்பி மிஸ்டர் அனூப் ஜாய்ஸ்வால், ஓகே, ரொம்ப நல்ல மனுஷன். அவர் என்ன ஒரு நல்ல மனுஷன். இன்றைக்கி கேட்டால் கூட எல்லோரும் சொல்லுவாங்க, ஓ இஸ் எ குட் ஹியூமன் பீயிங், நல்ல மனுஷன். அவர் ஒரு நாள் எனக்கு கூட நான் ரவுண்ட்ஸ்க்கு என்னை கூப்பிட்டு போனார். ரவுண்ட்ஸுக்கு கூப்பிட்டு போகும்போது ஒரு சிறுவகுண்டம் போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் போகிறோம். சிறுவகுண்டம் போலீஸ் போனோம், சர்ப்ரைஸாக போகிறோம், தகவல் சொல்ல சர்ப்ரைஸ் போனோம். அங்கே ஒரு சின்ன பொண்ணு அங்கே உட்காந்துருக்க ஸ்டேஷனில். ஏன் பிடிச்சிருக்கீங்கன்னு சொன்னால், அப்போ இந்த இது கேஸ் இருக்கும் பாருங்கள், அந்த ஜுவனைல் ஆக்டா இல்லை அதெல்லாம் கேஸு கிடையாது. ஏன்னா சின்ன குழந்தை கூட அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிக்கலாம், இந்த ப்ரொசீஜர் கிடையாது. அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த சின்ன குழந்தை ஏன் அரெஸ்ட் பண்ணேன்னு கேட்டால், அவர் இன்ஸ்பெக்டர் சொன்னால், சார் அவர் பூ திருடு பண்ணிட்டாங்க, பூ இருக்கும் மல்லிகைப்பூ அது. அப்போ எஸ்பி அவர்கிட்ட குழந்தைகிட்ட கேட்டாங்க, ஏம்மா நீங்கள் ஏன் திருடு பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அப்போது குழந்தை சொல்கிறா, ஏன்னா எல்லா குழந்தை பூ வச்சிட்ருக்கேன், எனக்கு அம்மா பூ கொடுக்கல, ஸோ நான் அங்கே பூ பார்த்த எடுத்துகிட்டு வந்துட்டேன், இன்ஸ்பெக்டர் என்ன அங்கே கூப்பிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி அவ்வளோதான். உடனே அனூப் ஜாஸ்வால் சார் அவருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாங்க. நீங்கள் போயிட்டு நீ இன்னும் பூ வாங்கிருக்கமா, போயிட்டு வாங்கினீங்க, அப்படி அனுப்பிட்டாங்க. அந்த டைமில் எஸ்பி போகலைன்னா அந்த அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி நான் பண்ணேன். இன்ஸ்பெக்டர் கேட்டேன், ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க? நான் அப்புறம் கேட்டேன், சார் எங்களுக்கு ஒரு ஃபிகர் தேவைப்படும், எத்தனை கேஸ் ரிப்போர்ட் ஆனது, எத்தனை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இந்த ஒரு 3 கேஸ் ரிப்போர்ட் ஆகிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டோம், 100% டிடெக்ஷன். அது மாதிரி ஒரு 100% காட்டுறது கஷ்டமாக இருந்தது எனக்கு. அப்போ நான் முடிவு பண்ணேன், இல்லை இந்த மாதிரி யாரும் நடக்கூடாது. ஒரு நல்ல ஒரு மனிதர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு நல்ல மனிதர் இருக்கணும், அதுதான் முக்கியம். சட்ட பிரகாரம் நீங்கள் பார்த்தா, ஓ எஸ் தெஃப்ட், இது திருடு, உண்மை திருடு, அரெஸ்ட் பண்ணிட்டோம், ரிமாண்ட் பண்ணிட்டோம், அந்த ஒரு சட்டம் நோ. ஒரு நல்ல மனிதர். ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு நல்ல மனிதர் இருக்கணும், அதை ட்ரைனிங் கொடுக்கணும். அதுதான் அகாடமியில் ட்ரைனிங் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை போலீஸாருக்கு கார்ப்பரேட் ஸ்டைலில் ஒரு கவுண்ட் கொடுத்துருக்கீங்களா சார், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ கேசஸ் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் கொடுக்கறதுனால தான் இங்கே மனித நேயம் மீறப்படுதாங்க. அதில் 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒரு டிராஃபிக்கில் கேஸ் போடுறாங்க பாருங்கள், இப்போ நிறைய நீங்கள் ஹெல்மெட் இல்லாத போயிட்டுருக்கீங்க, ஆனால் சில பேர் தான் படிக்கிறாங்க, சில பேர் போடுறாங்க. பட் இது போலீஸ்க்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறது இல்லை, கவுண்டர் இல்லை. நீங்கள் சப்போஸ் ஒன்றுமே நீங்கள் டார்கெட்டை கொடுக்கலன்னா அப்போ யாரும் கேஸ் போட மாட்டாங்க. அப்படியே ஒரு பார்த்தா சில ஃபிகர்ஸ் என்ன சொல்கிறாங்க, போலீஸ்க்கு டார்கெட் கொடுக்கறதுனால, ஒரு மாதத்துக்கு இத்தனை கேஸ் போடணும் டார்கெட் கொடுக்கறதுனால தான் போலீஸ் வாண்டடாக போய் பப்ளிக்கை இது பண்ணுறாங்க. ஒரே ஒரு கேஸ் நீங்கள் சொல்லுங்கள், ஹெல்மெட் இல்லாத
ஹெல்மெட்டோட ஒரு ஆள் போயிட்டு இருந்தார். ஆனால் போலீஸ் பிடிச்சிட்டு ஹெல்மெட் இல்லாதன்னு கேஸ் போட்டாங்க. அது அப்படி யார் போட்டிருக்காங்களா? எஸ் சார். பட் அவங்க பப்ளிக்கோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அது அவங்க 1008 அக்யூஸ்ட் வெளியில சுத்தி இருக்காங்க, ஃப்ரீயா விடுறீங்க, இல்லை ஹெல்மெட் அதுக்காக போட்டு வரல, லைசென்ஸ் இல்லைன்னு அரெஸ்ட் பண்றீங்களே. அதுக்காக ஒரு 1000 பேர் குற்றம் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க, எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்காக நீங்கள் குற்றம் படைக்கலான்னு அது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஓகே ஓகே. அது கிடையாது. மேபி அது நிறைய எங்களுக்கு ஒரு நீங்கள் போலீஸோட ஃபிகர் பார்த்தா நீங்கள் அதில் நிறைய ஒரு சில பேர் 70% டிடெக்ட் ஆகும். தட் மீன்ஸ் 30% நாங்கள் ஒத்துக்கிறோம், அந்த அக்யூஸ் நாங்கள் கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் ஒத்துக்கிறோம். அப்போ ரிப்போர்ட் ஆகாமல் எத்தனையோ கேஸ் இருக்கும், அந்த கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதெல்லாம் நடக்கிறது விஷயம். பட் அதுக்காக இது ஒரு பெரிய டிபேட் இருக்கும். அதுக்காக நீங்கள் ஃபிகரை ரிவ்யூ பண்ணக்கூடாது. அப்போ இன்றைக்கி எல்லாம் ஹெல்மெட் இல்லாத போயிட்டுருப்பாங்க, நாங்கள் கேஸ் போடாமல் போயிட்டுருந்தோம். அப்போ எல்லாம் நாளைக்கு எத்தனை ஆக்சிடென்ட் நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? ஸோ சில ஃபிகரை ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கோம். அப்போ அதெல்லாம் 2 ஆஸ்பெக்ட் பார்த்துட்டு தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்க. ஆனால் நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாராவது பப்ளிக் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறவங்களே ஒரு அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அக்யூஸ்ட்டை நிறைய பேரை பார்த்து பார்த்து போலீஸாருக்கு வந்து யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுறாங்களோ, டவுட்ஃபுல்லாக பார்க்குறாங்களோங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு சார். இல்லை, இப்போது அந்த டைம் டிஃப்ரெண்ட். நீங்கள் அப்படியே யாரையோ சந்தேகம் பண்ண உடனே பிடிச்சிடலாம், நீங்கள் அந்த டைம் இல்லை. இப்போ நிறைய ஏன்னா ஹியூமன் ரைட்ஸு 1000 அந்த கதை இருக்கும். நீங்கள் நிறைய என்கொயரி பண்ணிவிட்டு நல்லா நிறைய ஐடி அது உங்களுக்கு சிஸ்டம்ஸ் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன், இந்த சயின்டிஃபிக் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கும். போலீஸ் அஃபிஷியலாக ஹையர் அஃபிஷியல்ஸில் நோ ப்ராப்ளம் சார். பட் கொஞ்சம் கொஞ்சம் கீழ் மட்டத்தில் போலீஸில் போகும்பொழுது அந்த கான்வர்சேஷனே கொஞ்சம் வேறு மாதிரி, கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இது நமக்கு ஒரு 5 விரல் இருக்குது, அது கூட ஈக்குவல் அல்ல. எஸ். ஸோ எல்லா மனிதரும் ஒரு மாதிரி இருக்க முடியாது. சில அப்படி பேசுவாங்க, சில அப்படி பேசுவாங்க, சில பேர்ஸோட ஒரு ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இப்போ எல்லோரும் நீங்கள் ஒரே மாதிரி நீங்கள் செய்ய முடியாது. ஆனால் டெஃபினட்டாக அதுக்காக தான் நாங்கள் நிறைய இன் சர்வீஸ் ட்ரைனிங் நடக்கிறது. போலீஸில் ட்ரைனிங்கில் கூட நிறைய சொல்லிக் கொடுக்குறோம், மக்கள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணதை சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் அப்படி இருந்தால் கூட சில இடத்துல இந்த பிஹேவியர், இந்த கம்ப்ளைண்ட் வருது, உண்மை தான். ஆனால் நீங்கள் ஒரு 12 hours 15 hours ஒரு போலீஸ் ஒரு டிராஃபிக் டியூட்டியில் இருக்கிறாங்க, சரியா? ஒரு விஐபி வர்றாங்க, அப்படியே வெஹிக்கிள் எங்கே பார்க் பண்ணி வச்சுருங்க, ஒரு வண்டி போதாது, அது செக்யூரிட்டிக்காக தேவைப்படாது. அது மாதிரி இப்போ நீங்கள் யார் எங்கே ஒரு கேட்க மாட்டேங்கிறோம், அப்படி வர்றாங்க, போலீஸ் சத்தம் போட தான் செய்வாங்க. அப்போ ஒரு தப்பாக நீங்கள் ஏன் சத்தம் போடுறாங்க சார்? அப்போ என்ன செய்கிறது? அப்போ அடிக்க முடியாது, அப்போ சத்தம் போட்டு தான் செய்யணும். அப்போ சத்தம் ஏன் போடுறாங்க, இதெல்லாம் ஹியூமன் பிஹேவியர். நீங்கள் ஸ்டடி பண்ணால் அதை ஆக்சுவலாக என்ன பண்ணணும், நீங்கள் எல்லோரும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10-15 days போலீஸ் கூட இருந்துட்டு நீங்கள் ஒரு ட்ரைனிங் பண்ணால், எப்படி டியூட்டி பார்க்குறாங்க, ஏன் போலீஸ் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன் அந்த ஒரு நடக்கிறது, இது சம்பவம் நடக்குது, அது நீங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, நீங்கள் சொல்ல பார்த்தா ஸ்கூல் லைஃப்பில் அல்லது காலேஜ் லைஃப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு 10 daysக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட இருக்கணும். சில கண்ட்ரியில் ஒரு ஆர்மியில் இந்த மாதிரி மிலிட்ரியில் ஒரு 3 years மிலிட்ரி கம்பல்சரி, இஸ்ரேலில் இருக்குது மிலிட்ரி கம்பல்சரி இருக்கும். இது மாதிரி ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் எல்லாம் அதை போடுறோம். பட் உண்மையான போலீஸில் நீங்கள் கொஞ்சம் ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தால், ஒரு ப்ரெஸ் பீப்புள், நான் நினைக்கிறேன் நீங்கள் போலீஸ் கூட இது கொஞ்ச நாள் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஜஸ்ட் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் கூட நீங்கள் ரவுண்ட்ஸ்க்கு போகணும், போலீஸில் டிராஃபிக் டியூட்டி பார்க்கணும், போலீஸ் கூட ஒரு நைட் ரவுண்ட்ஸ் போகணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஓகே எப்படி அந்த போலீஸோட டிஃபிகல்ட்டி தான். இல்லை வழியை உட்காந்து சொல்கிறதுக்கு நிறைய ஈஸியாக இருக்கும். ஓகே, சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த மாணவியோட விஷயந்தான் பெரிய அளவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறாங்க சார். போலீஸாருடைய அணுகுமுறை, போலீஸார் அந்த கேஸில் ஹேண்டில் பண்ண விஷயங்கள்லாம் எப்படி சார்? இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவலி அப்போ இல்லை, இங்கே அவுட் சைட். நான் அப்புறம் தான் பேப்பரில் படித்தேன். எனக்கு டீட்டெயில் தெரியாது என்ன நடந்தது, அந்த இதெல்லாம் டீட்டெயில் தெரியாது. நிறைய ஸ்டேட்மெண்ட் இந்த சைடு ஸ்டேட்மெண்ட் நடக்குது. ஆனால் ஒரு எனி சம்பவம் நடந்தால் அதில் போலீஸ் டேக் ப்ராப்பர் ஆக்ஷன், சட்ட பிரகாரம் ப்ராப்பராக நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா தேர் சுட் நாட் பி எனி கான்ட்ரவர்சி. அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நான் இந்த விஷயத்தில் நான் இந்த கமெண்ட் பண்ணல. ஏன்னா நிறைய இடத்துல அந்த ஹைகோர்ட்டில் மேட்டர் நடக்குது, அது நிறைய ஏஜென்சிஸ் என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் எனக்கு ரெண்டாவது, எனக்கு இந்த ஆக்சுவலாக இதில் நாலேஜ் இல்லை. நான் ஐ வாஸ் அவே ஃப்ரம் சென்னை, வெளியே இருக்கும்போது எனக்கு தெரியல உண்மையாக என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஏன்னா
சில மாதங்களுக்கு முன்னாடி அண்ணா நகரில் நடந்தது மாதிரி ஒரு சிறுமிக்கு நடந்தது மாதிரி தான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலையும் நடந்திருக்கு. ரெண்டுலேயுமே 2 விதமான விஷயங்கள், 2 விதமான பார்ட்டிஸ் இவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால பொதுமக்களுக்கே இது எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா ஒரு இன்சிடெண்ட் அரசியலாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அல்லது பார்க்கக்கூடிய பார்வை விதம் எல்லாம் மாறி போய் ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான் அதில் இருக்கோங்கிற ஒரு ஃபீல்ஸ். அரசியல் ஏன் ஆறுது, அந்த அரசியல்வாதிகளுக்கு இதுதான் வேலை. அவங்க சில இன்சிடெண்ட் எடுக்கணும்னா ஒரு ஆள் இது பேசுறது, இன்னொரு ஆள் ரெக்கப் பண்ணுறது, அதெல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கிறது பார்ட்டி டிஃபெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் யூஸ்வலாக அது நடக்கிற விஷயம். ஆனால் நான் ஜெனரலில் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவேன், அந்த போலீஸ் சைடில் தே ஷுட் ஆல்வேஸ் டூ த கரெக்ட் ஆக்ஷன். அவங்க கிடைக்கிற தகவல் தகவல் வருது அந்த டைம் நடவடிக்கை இருக்குது. இந்த 2 சமூகம் என்ன நடந்ததுன்னு எனக்கு பர்சனல் நாலேஜ் இல்லை, அதனால தான் நான் இந்த கமெண்ட் நோட்டு. தமிழ்நாட்டில் நீங்கள் சவுத்தில் ஒர்க் பண்ணும்பொழுது சார், குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த சைட்லலாம் நிறைய ஜாதிய கலவரங்கள் எக்கச்சக்கமாக நடந்திருக்கும். நீங்கள் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா சார்? அதில் மறக்கவே முடியாத ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னா? அது எல்லா இன்சிடெண்ட்டும் மறக்க முடியாத இன்சிடெண்ட் தான். எந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு அந்த சில ஜாதி கலவரம் லீடர்ஸ் இருந்தாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஒரு லீடர்ஸ் இருக்கும். அவங்க சில ரோல் இருந்தது. அதில் அவங்க ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அது உண்மை தான். பட் அதே சமயத்தில் ஆப்போசிட் அந்த இன்னொரு ஜாதி ஆப்போசிட் சொல்லக்கூடாது. இன்னொரு ஜாதி அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, இவர் தான் எனக்கு தூண்டி விட்டுறாங்க. அப்போ அவங்க இதே மாதிரி ஒரு தலைவரோட அப்படி செட்டப் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு ஜாதிக்கு இது மாதிரி ஒரு தலைவர் வயலன்ஸ் பண்ணுறது, மர்டர் கேஸஸ், மேக்ஸிமம் ஜாதிக்கு இது மாதிரி அந்த டைமில், அந்த கலவரம் டைமில் நான் பார்த்தேன். அந்த தலைவர் அந்த குறிப்பிட்ட யங்ஸ்டர்ஸ் தலைவர்கள் சில பேர் இருந்தாங்க. ஐ எம் நாட் டாலிங் அபவுட் ஜெனரல் தலைவர்கள், அதெல்லாம் நல்ல மனசு எல்லாரும். அந்த சில தலைவர் புதுசாக அந்த டைம் ஆனாங்க. அவங்க ஆக்சுவலி கிரிமினல் ஹிஸ்ட்ரி வச்சுட்டு தான் மேலே ஆயிருக்காங்க. எல்லாரும் இவங்க சில இடத்துல என்ன ஃபீலிங் இருக்குது, இவர் இருந்தால் தான் நமக்கு ஜாதிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். அப்போ இன்னொரு ஜாதிக்கு ஏன்னா இவர் இருந்தால் தான் நம்ம பாதுகாப்போம். ஆனால் அவங்க தெரியாத இவங்க கிரிமினல் ஹிஸ்ட்ரி அவங்க எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. சில யங்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய ஜாதியிலே அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி நடந்தது. சில பேர் ஒரு குட்டி தலைவர்கள் ஆகிட்டாங்க. இப்போ இல்லை, இப்போ இந்த மாதிரி யாரும் இல்லை. பட் அது நிறைய தூண்டி விட்டுருக்காங்க. நிறைய சம்பவங்ஸை இப்போது என்ன சம்பவங்களோட சொல்கிறது, ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு காட்டலான்ட்டு வீடியோஸ் கூட இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி தட் வாஸ் ஏ மிஸ்கைடட் யூத். ஒன் ஆஃப் தி ரீசன் அந்த டைமில் ரீசன் எஜுகேஷன் இல்லாதனால. படிக்காத பசங்கள் அந்த டைம். இப்போது எல்லோரும் எஜுகேஷன் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். படிக்காத இருக்கிறதுனால ஒரு ஜாதியை உடனே சொல்லிவிட்டு அந்த மாதிரி அந்த இஷ்யூ க்ரியேட் பண்ணுறது. இப்போ கூட ஃபீலிங் ஜாதி இருக்கிற வரைக்கும் ஜாதி ஃபீலிங் இருந்தால் தான் செய்வோம். ஓகே. பட் அந்த எவ்வளோ ஃபீலிங் இருக்கோ, ரெண்டாவது அந்த ஜாதி ஃபீலிங் வச்சுட்டு இந்த வரைக்கும் ஆக்ஷன் அது லைக் வயலன்ஸ் அது பண்ணுறது அவ்வளோ இப்போ இல்லை. ஆனால் இப்போ குறைஞ்சிருக்குல்ல சார்? இப்போ குறைஞ்சிருக்கு. எல்லாம் படிக்க ஆரம்பித்ததுனால. ஃபஸ்ட்டு படிக்கிறதுனால, ரெண்டாவது வேலை கிடைச்சது. அப்போது அன்எம்ப்ளாய்டு இருந்தாங்க, நிறைய பேருக்கு வேலை இல்லை. ஓகே. அன்எம்ப்ளாய்டு இருந்தாங்க. சரி, யாரை கூப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மிஸ்கைட் பண்ணுறது, வயலன்ஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி நிறைய நடந்தது அந்த டைமில். இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆகிடுச்சு. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வேறு ஆயிடுச்சு. ஓகே. பவர்ட்டி கம்மியாக இருக்குது, நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது, நிறைய வேலை கிடச்சிது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, எஜுகேஷன் இருக்குது, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. சார், முன்னாடிலாம் நார்த்தில் சில இன்சிடெண்ட் க்ரைம்லாம் நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படிலாம் பார்த்துருக்கே மாட்டோம், நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம். ஆனால் முன்னாடி நார்த்தில் நடந்தது மாதிரி இப்போ கோயம்புத்தூரில் சமீபத்தில் வீடை லீஸுக்கு எடுத்து அதை வீடு வாடகைக்கு விடப்படணும்னு போர்டு போட்டு அதை புதுசாக இன்னொருத்தவங்கள்ட்ட வீடை வாடகைக்கு விட்டு அல்லது அவங்க உள் வாடகைன்னு சொல்லுவாங்கள்ல,
அந்த மாதிரியெல்லாம் விட்டு பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க. ஒரு பெரிய மோசடி நடக்குது. இந்த பக்கம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சைடு போயிட்டோம்னா நார்த்தில் நடக்கிற மாதிரியே உங்களுக்கு 2 வீலர் ஆஃபர் வந்திருக்கு, கார் ப்ரைஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்துறாங்க. போலீஸால் கூட இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு சார். இதை எப்படி சார் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு இது எப்படி ஹேண்டில்? நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. இதுக்கு காரணம் என்ன? மெயின் காரணம் இந்தியாவில் நமக்கு சிவில் லாஸ் இருக்கு, ரூல்ஸ் இருக்குது பாருங்கள். ரூல்ஸ், அது சட்டம் இருக்குது நமக்கு. அந்த சட்டம் வச்சுட்டு எனிபடி ஈஸியாக அவரை ஏமாற்றிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிக்கலாம். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சிவில் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓகே. கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டில் போய் இது பண்ணுங்க. அது ப்ரொசீஜர் லாங்காக இருக்குது, யாரும் போக மாட்டாங்க கோர்ட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு சில ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தில் கட்டாயம் மாறுதல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கோர்ட்டில் எப்போவுமே என்ன சட்டம் இருக்குது அது பிரகாரம் தான் கோர்ட் ப்ரொசீடிங் நடக்கும். அப்போ டைம் ஆகும். அப்போ டைம் ஆகிறதுனால மக்கள் அவ்வளோ தைரியம் இல்லை. அவ்வளோ டைம் வெயிட் பண்ணுறதுக்கு யாருக்குது? சிவில் கேஸ் ஒரு ஃபைல் பண்ணால் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். கோர்ட் எப்போவுமே ப்ரொசீஜர் பிரகாரம் தான் செய்ய முடியும். சிவில் லாஸ் எல்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணால் தான். இப்போது கிரிமினல் லாஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சிவில் லாஸ் நல்லா அமெண்ட்மெண்ட் பண்ணிவிட்டு குயிக்காக ரெமெடி கிடைக்கிற மாதிரி பண்ணால் தான் கடைசியில் ரெமெடி இருக்கும். உதாரணமாக இந்தியாவில் ஒரு பெரிய மோசடி கோடிக்கணக்கில் பண்ணிவிட்டு கடைசியில் ஏதாவது ஒரு இன்கம் டேக்ஸ், ஒரு இடி, ஒரு ஏதாவது ஒரு கேஸ் இருக்கும். அப்போ ரிலீஸ் கிடைக்கிறது ஒன்றும் நடக்காது. ஆனால் இதே மாதிரி கேஸஸ் சிங்கப்பூரில் சப்போஸ் இதே மாதிரி சீட்டிங் நடந்துச்சுன்னா ஒரு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ஹேங்கிங் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆயில் தானே? ஆமாம். அதுக்காக தான் சிங்கப்பூரில் அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரி நீங்கள் பார்த்தா அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஏமாற்றிட்டு நீங்கள் வெளியே போக முடியாது. ஓகே. ரொம்ப சட்டம் ரொம்ப ரொம்ப டஃப்பான சட்டம் இருக்கும். இது உண்மையாக நம்ம கண்ட்ரியில் சட்டம் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆஃபென்ஸை டீல் பண்ணுறதுக்கு நம்ம சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தில் கட்டாயம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் தேவைப்பட்டது. அப்படி பண்ணால் தான் இந்த சீட்டிங் பண்ணுறோட பார்ட்டிக்கு உடனே நடவடிக்கை எடுக்க முடியும். ஓகே. ரெண்டாவது, இது ஃபர்ஸ்ட் ரீசன் நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம சிவில் மேட்டர்ஸ்லேயே அதெல்லாம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும். ரெண்டாவது, போலீஸ் அந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு டெண்டன்சி இருக்குது. ஒரு மக்கள் யார் போகிறாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு, சார் அவங்க ஏமாற்றிட்டாங்க, அந்த ஒரு டெண்டன்சி இருக்குது. இல்லை அது சிவிலுக்கு போங்க, இல்லாட்டி ஒரு ஒப்பீனியன் வாங்குவோம், அப்புறம் ஒரு கேஸ் எடுத்து பண்ணோம். அந்த கேஸ் எடுத்து பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட நேரம் ஆயிரும். அதில் நல்லா ஒரு கிரிமினல்ஸ் மேலே இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதில் சில மக்கள் மத்தியில் திருப்தி இல்லை. ஓகே. அதுக்காக தான் கிரிமினல்ஸ் அதை எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி. ஓகே. ஸோ போலீஸ் அதில், ஆனால் அதற்கு ஒரு என்ன இருக்குது, சிவில் கேஸ் நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, அதே இருக்குது. கோர்ட்டெல்லாம் இது சொல்லுவாங்க. அதே சமயத்தில் நாங்கள் ஒரு மக்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும், சில நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அப்போ எந்த லெவல் வரைக்கும் சிவில், எந்த லெவல் வரைக்கும் கிரிமினல், அந்த ஒரு டிவைடிங் லைன்ஸ் அது கிளியர் இல்லை. அது ஒரு ப்ராப்ளம். அப்போ அந்த கிளாரிட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிற பப்ளிக் கிட்ட பப்ளிக்கு தெரியாது. ஒரு சப்போஸ் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இந்த மாதிரி அந்த ஒரு ரெண்ட் அதை கொடுக்குறேன், திருப்பி வாடகை ஒரு வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தா நீங்கள் என்ன இன்டர்பிரேட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்ட் கண்ட்ரோல் போர்டில் நீங்கள் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போது அந்த எப்போ நியாயம் கிடைக்கும், எத்தனை நாளாகும், மக்களுக்கு எவ்வளோ ரிலீஃப், இதை பேசன்ஸ் இல்லை. ஓகே. போலீஸ்க்கு வந்தால் போலீஸ் அந்த சீட்டிங் கேஸ் கூட ரெஜிஸ்டர் பண்ணிங்களா? சீட்டிங், இது பக்கம் சீட்டிங் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சீட்டிங் முடியாது. அப்போ அவங்க சைடில் என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் இது ரெண்ட் கண்ட்ரோல் கேஸ், நீங்கள் அதை பண்ணக்கூடாது. அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிட்டு, இது கன்ஃபியூஷனுக்கு அட்வான்டேஜ் யாருக்கு கிடைக்கிறது? கிரிமினல்ஸ்க்கு கிடைக்கும். ஓகே. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், சில கேசஸ் சிவில் தெரியுது, ஆனால் கிரிமினல்ஸ் இருக்குது, அது போலீஸ் கிரிமினல் செக்ஷன் எடுக்கணும். ஓகே. உதாரணமாக தூத்துக்குடியில் போஸ்டிங் நடக்கும்போது, அப்போ நான் போஸ்டட் தூத்துக்குடி மாவட்டம், நான் எஸ்பி ஜாயின் பண்ணேன் 97ல், திருநெல்வேலியில் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்தது. அப்போ நான் பார்த்த சில ரவுடி கேங்ஸ் இருந்தது. அந்த சிப்காட்டம் இந்த ஏரியா புதுசாக வந்துட்டு இருந்தது. அந்த டைமில் நிறைய டிஸ்பியூட்ஸு. இந்த ரவுடிஸ் ஏன் இந்த பெருசாக ஆரம்பம், அந்த காரணம் தான் ஒவ்வொரு கேங்ஸ்க்கு அந்த சிவில் மேட்டரில் போயிட்டு அவர் கட்டு பஞ்சாயத்து பண்ணிவிட்டு அது மாதிரி ஒரு தொட்டு அடிக்கிறாங்க. அதில் தான் பெருசாகிட்டு இருந்தாங்க. அப்போது நான் போலீஸ்ட்டு சொன்னேன், மேட்டர் சிவில் தெரியுது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஒரு பெட்டிஷன் வரதை நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். எல்லா மேட்டர் சிவில் கிடையாது, ஒரு சிவில் மாதிரி தெரியும், ஆனால் பார்த்தா பின்னாடி ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கும், சீட்டிங் இருக்கும், எல்லா கிரிமினல்ஸ் தான் நீங்கள் கட்டாயம் நீங்கள் கிரிமினல் ஆக்ஷன் உடனே எடுத்தணும். நீங்கள் அதை
அப்போ ஒரு போலீஸ் ஸ்டார்ட் டேக்கிங் என்கொயரி அண்ட் டேக்கிங் ஆக்ஷன் ஆன் தட். அதில் பண்ண தான் நாங்கள் ஒரு ரவுடி யாரும் கட்டுப்பட்டு அது பண்ணக்கூடாது. லெட் தம் கம், போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு என்கொயரி பண்ணிட்டோம். அது சிவிலா கிரிமினல்ஸா, அதை ஒரு கொஞ்சம் கிரிமினல் பேக்ரவுண்டு கேஸ் வர மாதிரி, ஏன்னா எல்லாத்துல கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கும். அதில் எந்த கேஸ்னால் சிவில் மாதிரி தெரியுது. எல்லா கேஸும் சொல்ல, சில கேஸு மேக்ஸிமம் கேஸில் சிவில் தெரியுது. ஆனால் அந்த பின்னாடி ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கும். கிரிமினல் லாவில் கூட நடவடிக்கை எடுத்துடலாம். அந்த கிரிமினல் லாவில் நடவடிக்கை ஆனஸ்ட்டாக போலீஸ் நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா மக்களுக்கு இமீடியட்டாக ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, மக்கள் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. பட் எல்லா கேஸும் நீங்கள் ஒரு சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஒரு உதாரணமாக ஒரு ஒரு பர்சனுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்தாரு. யாருக்கு? அவர் ஒரு இது ஒரு பிஸ்னஸில் ஓகே, பணம் திருப்பி ரிட்டர்ன் பண்ணல. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவருக்கு இதை கூட ரிட்டர்ன்ஸ் கூட கொடுக்கல. அப்போ இது நீங்கள் சொன்னால் நீங்கள் சிவில் கோர்ட்டில் போங்க கூட சொல்லிடலாம். ஆனால் போலீஸ் நினைச்சா அந்த சீட்டிங் கேஸ் கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ ஐ பர்சனலி ஃபீல் தட் எந்த மாதிரி கேஸில் ஒரு கிரிமினல் அதில் ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தால் அந்த கேஸுக்கு போலீஸ் டெஃபினெட்லி சொல்கிறது கேஸு அண்ட் ப்ராம்ப்டாக ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ பெட்டிஷன் எடுக்கிறோம், அப்புறம் என்கொயரி பண்ணோம், அப்போ லீகல் ஒப்பீனியனுக்கு போகிறோம். அந்த டைம் ரொம்ப லாங்காக டைம் எடுத்தால் ஒரு டைம் லிமிட்டில் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்க சார். தமிழ்நாட்டை ஓகே, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் ரொம்ப சேஃப்டியான ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கூட நிறைய தலைவர்களுக்கு, தந்தை பெரியாராக இருக்கட்டும், டாக்டர் அம்பேத்கராக இருக்கட்டும், இன்னும் நிறைய தலைவர்களுடைய சிலைகளுக்கு கூண்டு வச்சு போடக்கூடிய சூழல் தான் இங்கே இருக்கே சார். அப்புறம் எதை வச்சு தமிழ்நாடு ரொம்ப சேஃப்டியான ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க? சரி, அது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியுமான்னு தெரியல. இந்த தலைவர் குண்டுதல் அது போட்டிருக்க நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் தான் பண்ணேன். இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்? நாங்கள் 2001 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் சார் இப்படி ஒரு சூழல்? இது நான் எஸ்பி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் எஸ்பி இருக்கும்போது நான் இந்த ஐடியா எனக்கு வரல. அப்புறம் என்ன அடிக்கடி அந்த ஒரு அங்கே கம்யூனல் வயலன்ஸ் நடக்கிறது, காஸ்ட் வயலன்ஸ், அதுக்கு மெயின் காரணம் அந்த சிலைகள்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. தலைவர்களுடைய சிலைகள் தான் முக்கியமான ஜாதி கலவரத்துக்கு காரணம் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அது யாரும் சிலையில் ஒரு சாணி போட்டாங்க, இது மாதிரி அதை தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த சிலை எப்படி பாதுகாப்பு பண்ணிட்டான்னா அட்லீஸ்ட் அது ஒரு காரணம் போயிடும் அங்கேருந்து. அப்போ நாங்கள் எல்லா சிலையிலும் ஒரு 1 வீக் டைம் கொடுத்தோம். எல்லாம் அவங்க யாருடைய தலைவர் அவங்க தான் உட்காந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஒரு இது கட்டணும். நாங்கள் போலீஸ் கட்டலை, அவங்கள்ட்ட மீட்டிங் போட்டு அவங்க கட்ட சொன்னேன். அவங்க கட்டிட்டு அது பூட்டி போட்டோம். 2 சாபி இருக்கும். ஒரு சாபி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், ஒரு சாபி அவங்க நாட்டாமே தலைவர் யார் அவங்கள்ட்ட இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு அவங்க அனிவர்சரி ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் நீங்கள் உள்ள மாலையெல்லாம் போட்டு போகணும், நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்கள்கிட்ட சாவி இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த சிலைகளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இது ப்ராப்ளம் போயிடுச்சு. அது ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு இருக்கிறதுனால இது யாரும் டேமேஜ் பண்ண முடியல சிலை. அது அப்புறம் நான் இங்கே செங்கல்பேட் டிஐஜி வந்தேன் 2001 எண்டில். அப்புறம் நான் இங்கே செங்கல்பேட் மாவட்டத்தில் அந்த செங்கல்பேட் ரேஞ்சில் சர்கமில், அப்போ செங்கல்பேட் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இப்போ அந்த சென்னை சிட்டியில் வருது. செங்கல்பேட் ஈஸ்ட்டு, திருவள்ளூர் அண்ட் காஞ்சிபுரம் 3 மாவட்டத்தில் நான் இதே மாதிரி கொண்டு தரது போட்டேன். எல்லாத்துலையும் இங்கெல்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே ஜாதி கலவரம் அதிகமாக நடக்கும். ஆமாம். ஓகே, ஓகே சார். ஒரு முக்கியமான கேள்வி சார். சாமி படத்தில் நைட்டு சினிமா பார்த்துட்டு லேடிஸ் வருவாங்க. போலீஸ் படத்தில் ஹீரோவாக இருக்கக்கூடிய போலீஸ் விக்ரம் வந்து டார்ச் லைட்டை கையில் கொடுத்து மார்னிங் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லுவாங்களே, இது திருநெல்வேலியில் நீங்கள் எஸ்பியாக இருக்கும்போது நடந்த இன்சிடெண்ட்டா சார்? இல்லை, அந்த மாதிரி ஆக்சுவலாக அந்த இன்சிடென்ட் நடந்தது. ஆக்சுவலி அதை நான் சொல்கிறேன். அந்த சாமி படம் எப்போ எடுத்தாங்க, நான் திருநெல்வேலியிலேருந்து என்ன ப்ரொமோஷன் ஆகிட்டு நான் இங்கே மதுரைக்கு வந்தேன் டிஐஜி. ஓகே. அந்த டைம்ல என்கிட்ட யாரோ டிஸ்கஸ் பண்ணாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே. அந்த ஒரு சாமி படம் எடுக்க போகிறாங்க, அந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக அந்த டைரக்டரும் யாரும் என்கிட்ட மீட் பண்ணல. ஓகே. பட் நாங்கள் அப்புறம் பார்த்த பிறகு என்கிட்ட சொன்னாங்க அந்த ஸ்டோரி, அந்த மாதிரி நடக்கிற சம்பவம் அந்த மாதிரி தான் ஸ்டோரி அவங்க கலெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க ஸ்டோரி. ஸோ அது சில எக்ஸாஜரேஷன் இருக்கும், சில கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் இருக்கும், சில ஒரு அவங்களே ஸ்டோரி கிரியேட் பண்ணிக்கலாம். தீரன் அதிகாரம் 1 பொறுத்த வரைக்கும் படத்தோட ரியல் ஹீரோனா அது நீங்கள் தான். சாமி படத்தோட ரியல் ஹீரோவும் நீங்கள் தானா? இல்லை, எனக்கு தெரியல. என்கிட்ட அவங்க ஸ்டோரி வாங்கலை. என்கிட்ட சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வந்து இல்லை, வந்துட்டு கேட்டாங்க, சில பேர் கேட்டாங்க. அந்த அங்கே போய் அவங்க ஸ்டோரி பண்ணிவிட்டு அப்போ படம் பார்க்கும்போது ஆக்சுவலி நம்ம டைமில் நடக்கிறது நிறைய இன்சிடென்ட்ஸ் அப்படி வருது.
அது சொன்னாங்க. சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, அது உங்கள் ஸ்டோரி வச்சுட்டு தான் போட்டிருக்கோம். பட் நான் அந்த கிரெடிட் எடுக்க முடியல அதுக்காக. ஓகே. ஆனா உங்களுக்கு ஃபீல் ஆனதாச்சு. ஆமா. பர்சனலா உங்களுக்கு ஃபீல் ஆனதா? ஆமாம், ஃபீல் இருந்தது. ஃபீல் ஆனது. அந்த டார்ச் லைட் சீன் நீங்க தான். அப்படி அடிச்சிருக்கீங்களா சார் யாராவது கூப்பிட்டு நைட் ஒய்ஃபை தனியா செகண்ட் ஷோக்கு அனுப்புவேன், ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆனா யார் பொறுப்புன்னு கேட்டு அடிச்சிருக்கீங்களா சார்? இது ஒரு அவங்க இமேஜின் பண்ணுறது, சில ஸ்டோரிஸ் அவங்க இமேஜின் பண்ணிட்டு கிரியேட் பண்ணுற ஸ்டோரி. நாங்கள் சப்போஸ் அவங்க சொன்னோம் இந்த மாதிரி சீனுக்கு நீங்கள் எந்த நைட்டில் போகக்கூடாது, இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும், அவங்க அதை டெபிக்ட் பண்ணுறதுக்கு மூவியில் ஒரு இது போடுறதுக்கு அதை கொஞ்சம் வேறு மாதிரி இமேஜின் பண்ணிட்டு அது போடுறது, அது கொஞ்சம் எப்பவுமே இருக்கும். அந்த ஓகே ஓகே சார். இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் அல்லது சில வார்த்தைகள் சொல்லுவேன் சார். அந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை நீங்கள் சொன்னால் போதும் சார். காவல்துறை உங்கள் நண்பன், இதை கேட்கும்போது என்ன சார்? கரெக்டு. இது உண்மையா சார்? சரி, அது இட்ஸ் உண்மை, அப்படி தான் இருக்கணும். ஓகே. இது உண்மை. உங்கள் நண்பர் இருக்கிறனால தான் உங்களுக்கு தேவைப்படும் போது, உங்கள் பிரச்சனை இருக்கும்போது தேவைப்படும் போது நீங்கள் கூப்பிட்டு அவர் வர்றாங்க. நண்பர் யார்? நீங்கள் எப்போ சிச்சுவேஷன் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டைமில் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் கூப்பிட்டுங்க, ஏதாவது இருந்தால் சிச்சுவேஷன் நீங்கள் 100 கால் பண்ணுங்க. ஸோ உடனே போலீஸ் வர்றாங்க. உடனே உங்களுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்தோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு போலீஸ் ரீச் ஆகுது, அதுதான் சக்ஸஸ். ஓகே. ஸோ ஃபாஸ்ட்டாக போலீஸ் வராங்க. அப்போ நண்பர் இருந்தால் தான் வராங்க. சில நண்பர் கூட வரமாட்டாங்க, ஓகே. ஆனால் போலீஸ் தான் ஓடி வராங்க. அப்போ நண்பர் தானே. அவசர போலீஸ் 100. எஸ், அது 100 பிகாஸ் அது ஞாபகம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 100. சில கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்கும். நம்மகிட்ட 100 100 டயல் பண்ண உடனே போலீஸ் அதை உடனே வரும். நீங்க சொல்ற மாதிரி 100க்கு கால் பண்ணா எல்லாமே வேகமா கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா சூப்பரா நடக்குதா சார்? கரெக்டாக வராங்க, ஃபாஸ்ட்டாக. அது நாங்கள் அதை கண்ட்ரோலில் வந்து நாங்கள் இதை ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஓகே. டைமில் ரீச் ஆனாங்க, எவ்வளோ டைம் கேப் இருந்தது, வாட் டைம் கால் வந்தது, எத்தனை மணி அவங்க ரீச் ஆனாங்க, அதில் என்ன கேப், அது டைம் கேப் அதிகமானா அந்த ரிவ்யூ பண்ணோம். ஏன் அதிகமாக டைம் கேப் அதிகமாக இருக்கக்கூடாது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு அந்த போகணும். அதுதான் லேட் ஆயிடுச்சுன்னா அப்போ எஃபெக்ட் போயிடும். ஓகே. எஸ். என்கவுண்டர் என்ன சார் தோணும் சொல்றதுக்கு? என்கவுண்டர், சில என்கவுண்டர் நெசசரி, அவாய்ட் பண்ண முடியாது சில என்கவுண்டர். ரவுடி இந்த வார்த்தையை கேட்டாலும் என்ன சார் ஃபீல் ஆகும்? போலீஸோட வீக்னஸ். போலீஸோடைய வீக்னஸ் எப்படி சார் சொல்றீங்க? புரியல. போலீஸுக்கு சப்போஸ் சரியான நடவடிக்கை எடுத்தாங்க அந்த ரவுடி சர்வை ஆக முடியாது. எந்த ரவுடிக்கும் சர்வை ஆக முடியாது. போலீஸ் இம்மிடியட்டாக கரெக்டான டைமில் ஆக்ஷன் எடுத்தால் ரவுடிஸ் will not survive. Rowdyism will not survive. Okay. Rowdyism will not survive. லத்தி. This is compulsory for police. Yes. ஓகே. லத்தியை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும் சார்? லாத்தி சார்ஜ் பண்ணுறதுக்கு தோணும். ஸ்டேஷனில் யார் இருக்காங்களோ செத்தா? Not all. சும்மா சார். Because we did that with லாத்தி வச்சுட்டு லாத்தி சார்ஜ் பண்ணுறது. See, லாத்தி இட்ஸ் a symbol of force. ஓகே. ஒரு சிம்பிள் இருக்கு, கையில் சிம்பிள் இருக்கு. எஸ், த்ரெட்டன் பண்ணிகிட்டு இருக்கணும். எஸ், இந்த லாத்தி அந்த சப்போஸ் அவர் நீங்கள் ஒழுங்காக இல்லைன்னா லாத்தி வரும், அந்த இருக்குது. ஆனால் ஏன் நான் ஒரு லாத்தி சார்ஜ் இமீடியட்டாக எனக்கு ஒரு இது வந்தது, அந்த டைமில் லாத்தி கல்வம் இருக்கும்போது நிறைய லாத்தி சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகே. அந்த டைமில் லாத்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் இப்போ வரைக்கும் லாத்தி எப்போவுமே லாத்தி எடுத்த உடனே சார்ஜ் பண்ணோம், இந்த அடிக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. லாத்தி ஃபோர்ஸ் இஸ் மோர் ஃபார் ஷோ, நாட் ஃபார் யூஸ். ஓகே. இஸ் எ ஃபோர்ஸ் ஃபார் ஷோ டு கிரியேட் எ டிட்டரன்ஸ் இன் தி மைண்ட் ஆஃப் கிரிமினல்ஸ். ஓகே. அதுதான். பொதுவாக உங்களை கேட்கல, பொதுவாக போலீஸாருடைய மீசை அது ஐ ஃபீல் தட் இட்ஸ் குட், ஐ கீப் இட், ஐ லைக் இட். ஏன் சார் பெரும்பாலும் எல்லா போலீஸுமே மீசை மாடி முறுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன காரணம்? ஜஸ்ட் ஒரு வி ஃபீல் தட் ஓகே இட்ஸ் சிம்பிள் ஆஃப். ஓ, சிம்பிள். எஸ், வெரி நைஸ். ஓகே. போலீஸ் ஸ்டேஷனில் பப்ளிக்கில் மீசை பார்த்தா ஒரு செம ஆனஸ்டாக சூப்பராக இருக்கும். பட் வீட்டில் ஒய்ஃபு, நம்ம ரிலேட்டிவ்ஸில் அவங்களாம் என்ன சார் சொல்லுவாங்க ரிலேட்டிவ்லாம்? இல்லை, அவங்க மீசை இஸ் நார்மல், இட்ஸ் நேச்சர், இட்ஸ் வை நாட். இல்லை சார், இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். கொஞ்சம் யங் ஏஜில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, வீட்டில் ஒய்ஃபெல்லாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் ரொமான்டிக்காக கொஞ்சம் ஜாலியாக சில ஃபன் பண்ணுவாங்க. நமக்கு
ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக நம்ம நேசிக்கக்கூடியவங்கலாம் ஜாலியாக பேசுவாங்கல்ல சார், அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னு இந்த மீசையை வச்சு சொல்லும்பொழுது? இல்லை, மீசைக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. மீசை, you may be having the மீசை, அது doesn't mean that your heart is become very like a stone or அந்த மாதிரி கிடையாது. இது மீசை has nothing to do with the human feeling. ஓகே. ஜஸ்ட் ஒரு அப்பியரன்ஸ். நம்ம அப்பியரன்ஸ் எப்படி சில பேர் என்ன உங்கள் ஃபேஸில் எப்படி ஒரு சூட் ஆகுது அந்த மாதிரி. எனக்கு நான் என்ன ஐ ஃபீல் தட் ஓகே சூட்ஸ் மீ. ஐ மீன் போலீஸ், ஜெனரலி போலீஸ் தே ஹேவ் திஸ் மீசை. ஐ லைக் மீசை. மீசை வச்சதுக்கப்புறம் மேடம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் ஆரம்பத்திலே மீசை வச்சுருக்கேன். ஓகே ஓகே ஓகே. நடுவில் மீசை கொஞ்ச நாள் ட்ரிம் பண்ணேன். மசூரி ட்ரெயினிங்கு போனேன். ஐபிஎஸ் செலக்ட் ஆகும்போது கொஞ்ச நாள் ட்ரிம் பண்ணேன். நான் அந்த ஏஎஸ்பி இருக்கும்போது மீசை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வச்சேன். அதுக்கு பிறகு நான் திருப்பி க்ரோ பண்ணிட்டேன். ஓகே. எங்கள் ராஜஸ்தானில், எங்கள் ஊர் ராஜஸ்தான், அங்கே எல்லாரும் மீசை வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டில் மீசை வச்சுருப்பாங்க. அப்போ நான் வை நாட் ஐ கீப் த மீசை. எஸ். ஓகே. அடுத்த வேர்டு சிஸ்டம் சரியில்லை. சிஸ்டம் நல்லா இருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன் சரியில்லை. சூப்பர் சார், சூப்பர் சார், வெரி நைஸ். ஓகே. சினிமா போலீஸ். எஸ், தட் இஸ் when police not taking action. நடவடிக்கை சரியாக எடுக்கலைன்னா அந்த சினிமா போலீஸ் தான் சொல்லணும். அது ஓகே. இட் இஸ் எ கமெண்ட் ஃபார் தி போலீஸ். நடவடிக்கை எடுக்கலைன்னா இதுதான் கமெண்ட். ஸோ சினிமா போலீஸ் நம்ம ஆகக்கூடாது. அதனால தான் நடவடிக்கை எடுக்கணும். சட்ட பிரகாரம் உடனே நடவடிக்கை எடுக்கணும். இல்லாட்டி சினிமா போலீஸ் ஆகிடுவீங்க. ஜோக் போலீஸ். ஜோக் போலீஸ், சிரிப்பு போலீஸ். எஸ், அதுதான். ஓகே. தொப்பா போலீஸ். எஸ். எஸ். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நிறைய போலீஸ்க்கு அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் போகுது. இப்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னா நீங்கள் அதெல்லாம் ஃபிசிக்கல் டியூட்டி ரொம்ப டெஸ்ட் அண்ட் டியூட்டி இருக்கும். ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உமன் போலீஸ். உமன் போலீஸு ஒரு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டில் நம்ம ஒரு இப்போ 30% ரிசர்வேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது ஒரு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு லேடி அண்ட் ஜென்ட்ஸ் 50-50%. ஏன் அவங்க லேடிஸ்க்கு ஜாப் கிடைக்கக்கூடாது? பழைய காலத்தில் லேடிஸ் படிக்க மாட்டாங்க, வீட்டிலேருந்து வெளியே போக மாட்டாங்க, இந்த வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ எல்லோரும் ஆர்மியில் கூட போகிறாங்க. ஏன் செய்யக்கூடாது? ரெண்டாவது போலீஸ் ஃபோர்ஸில் உமன் போலீஸ் இருக்கும்போது, லேடிஸ் இருக்கும்போது ஒரு லேடிஸோட சில கிரிவன்சஸ் அந்த அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். போலீஸ் ஒரு ஜெனரலி உமன் போலீஸ் மீன்ஸ் ஓகே சாஃப்ட்னஸ், கேர், பெட்டர் கேர் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட்ஸ் அண்ட் தி திங் and giving a representation in the society. Yes. Politician. It's a must in the society. It's a must. To represent the society, politician is a must. They are doing their duty. Under 18. Under 18. Under? Under 18. Oh, under 18. Very tender, we have to take it very carefully, guide them properly, Okay. so that they should not be misled. Advocate. They have their own job. They are necessary to defend the people, but they should also be doing their job properly. Media. Also necessary. All are necessary. Media is necessary to இல்லாட்டி என்ன நடக்குதுன்னு வெளியே வராது. ஸோ மீடியாவோட பயம் இருக்கிறதுனால சில தப்பு நடக்காமல் இருக்கும். ஸோ எவ்ரிபடி இஸ் நெசசரி. எஸ். ஷாருக் கானா சல்மான் கானா சார்? சவுல் கான். ஷாருக் கான் ஆர் சல்மான் கான்? யுவர் ஃபேவரேட்? ஓகே, நோ, ஐ சி போத் தி ஆக்டர்ஸ், போத் தி மூவிஸ் ஐ சி போத். அஜித் ஆர் விஜய்? போத் ஐ சி. ரெண்டு பேரும் படமும் பார்ப்பீங்களா சார்? அஜித் ஆர் பார்த்துருக்கேன். யார் சார் ரொம்ப பிடிக்கும்? இது ரெண்டு பேர் எனக்கு அவங்க சில ஆக்டிங் அவருக்கு பிடிக்குது, சில அவருக்கு இது இருக்குது. எல்லாம் ஐ டோன்ட் ஹேவ் பர்டிகுலர் ஒரு ஃபேவரைட் அதுதான் ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு சொல்ல. பட் ஐ சி ஆல் த மூவிஸ், எவ்ரி ஆக்டர்ஸ் ஐ லைக் சர்டன் குட் குவாலிட்டி திங்ஸ். எலெக்ஷன் மஸ்ட் ஃபார் டெமோக்ரஸி. வாவ், வெரி நைஸ். கடைசியாக ஒரு கேள்வி சார். நான் என் லைஃப்பில் எவ்வளோ என்னோடய லைஃப்பில் என்னோட போலீஸ் சர்வீஸில் எவ்வளோ என்கவுண்டர் பார்த்துருக்கேன், எவ்வளோ கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை கூட நீங்கள் போலீஸாக கூட ஒர்க் பண்ண விட மாட்டேன்ட்டீங்களே அப்படின்னு உங்களுடைய வேதனை ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தீங்க. என்ன காரணம் சார்? என்ன கூட எப்படி என்னை போலீஸாக டியூட்டி பார்க்க விடாமல் பண்ணிட்டீங்க? ஓகே, அது
தெர் வாஸ் சம் டைம் சில சமயம் எனக்கு ஒரு அப்படி போஸ்டிங் கொடுத்தாங்க. அந்த டைம் போலீஸ் ஒரு யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் வேலை பார்க்குற டியூட்டி இல்லை. அந்த டைமில் அந்த ஃபீலிங் இருந்தது. ஓகே எஸ் ஓகே. எஸ். ஒரு சாதாரண ஃபேமிலியில் பிறந்து இந்த அளவுக்கு நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகி டிஜிபி ஆகி ரிட்டையர்ட் ஆகி நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். என்னாலே இவ்வளோ தூரம் பண்ண முடியும்னா உங்களால் முடியாதா அப்படின்னு நம்ம மோட்டிவேட் பண்ணோம்ல சார். அப்படி உங்களை இன்ஸ்பயராக பார்க்கக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்காங்க, இந்த சொசைட்டியில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸ் டிஜிபியா நீங்கள் சொல்லக்கூடிய இல்லை அதான் டிஜிபியா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம். எனிபடி கேன் ரைஸ் டு எனி லெவல். நம்ம மைண்ட் பாசிட்டிவ் இருக்கணும். எஸ் ஐ கேன் டூ இட். நான் செய்யலாம், அந்த கரெக்டாக நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த கிளாஸஸ் சில ட்ரைனிங் கோச்சிங் சென்டரில் நான் கிளாஸஸ் எடுக்கும்போது இதுதான் சொல்லுவேன். ஏன் நீங்கள் ரைஸ் ஆகணும்? யூ ஹவ் டு ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கரெக்டான டைரக்ஷன் நீங்கள் ஒர்க் பண்ணால் யூ கேன் ரைஸ் இட். இந்த லைஃப் யூ ஷுட் கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்களே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கோம். ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த செலெக்ஷன் நடக்கிறது. அந்த செலெக்ஷன் ஆகி தான் நீங்கள் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது லைஃப்பில். இதெல்லாம் நான் சப்போஸ் போலீஸ் ஆஃபீஸர் ஆகலைன்னா நான் இவ்வளோ எல்லாம் சுச்சுவேஷன் நான் பார்த்துருக்க மாட்டேன் நான். ஸோ ஐ ஃபீல் தட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப், பட் யூ ஹவ் டு கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஜென்ரேஷன், இந்த 2K கிட்ஸை உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா சார்? இல்லை, திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன் where there is a lot of cyber, the things, media, this all the things, communication, everything is fast. இல்லை ஏன் கேட்குறேன்னா, வீட்டில் பேரண்ட்ஸ்னாலே புரிஞ்சிக்க முடியல, போலீஸ் எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். நோ, பேரண்ட்ஸ் புரிக்கிறது டிஃப்ரெண்ட்டு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். போலீஸ்க்கு எங்களுக்கு லிமிட்டட் பர்பஸ். சட்டம் வயலேட் பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கிறோம். சட்டம் வயலேட் நாங்கள் எல்லாம் போய் ஒரு சைக்காலஜி படிச்சுட்டு அதெல்லாம் ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் சேப்பப் பண்ணோம். அதெல்லாம் டியூட்டி சோஷியல் டியூட்டி நாங்கள் இதை செய்ய முடியாது ஒரு லிமிட் தாண்டி. ஓகே, ஒரு லிமிட்டில் சில இதை செய்வோம், அது ஒரு ஃபார்மாலிட்டி. பேரண்ட்ஸ் தே ஹவ் டு டேக் கேர் ஆஃப் தேர் சில்ட்ரன் பிகாஸ் அதுதான் அவங்க லைஃப். லைக் ஸோ 24 hours அவங்க மெயின் கான்சென்ட்ரேட் வந்து அந்த திஸ் ஜெனரேஷன். அது சரியானதான் தான் அவங்க லைஃப் இருக்காது. சார் ஓகே எனஃப். ஓகே சார், முடிச்சுக்கலாங்க சார். நாங்கள் முன் வச்ச நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பதில் சொல்லியிருக்கீங்க சார். மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.